நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து நீங்க வாழ்க்கையில வந்து நம்ம இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் நம்பிக்கையின் அடிப்படையில நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, தன்னிக்குள்ள ஒரு தொழில் எப்படி இருக்கும்? தொழில்ல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பேசிக்கா ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப நான் சொல்லியிருக்கலாம் நம்பிக்கை, நம்பிக்கைன்னு சொல்லியிருக்கலாம். அத விட இன்னொரு முக்கியமான விஷயம். ஒரு நபர் தண்ணிக்குள்ள எட்டி குதிச்சுட்டாருன்னு வச்சுக்கங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகுது. அவரு மூச்சுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணுவார்? அந்த அளவுக்கு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணுவார்? மூச்சுட்டா பரவாயில்லையேன்னு எவ்வளவு ஆசைப்படுவார்? அந்த அளவுக்கு அவர் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தொழிலில் முயற்சிக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு மனசுக்குள்ளார அவ்வளவு தூரம் அவருக்கு எண்ணங்கள் இருந்தா மட்டும் தான், எந்த தொழிலுமே தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த தொழில் செய்யறதுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் வேணும். முதல்ல வந்து அந்த தொழில் செய்யறதுக்கு உண்டான பசி இருக்க வேணும். அந்த பசி இருந்தா தான் அந்த தொழில் செய்யணும். ஏதோ வந்து சொல்ட்டாரு, அப்பா சொல்ட்டாரு. மாமா வந்து மாமன் பொண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க. கல்யாணம் பண்றதுக்காக தொழில் ஆரம்பிக்கலாம். ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சு ஒரு கடை போட்டு, பூஜை போட்டு, மினிஸ்டர் வர சொல்லிட்டு, எம்எல்ஏ வர சொல்லி பண்ணிறலாம். அப்படி பண்ணிட்டு உடனே கடை கல்யாணம் ஆன உடனே குளோஸ் பண்ணிறலாம். வக்கீல் ஆயிட்டு டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு 6 மாசம் கழிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு தொழில் பண்றதுக்கு விவசாயத்துக்கு வந்துரலாம். கல்யாணம் முடிச்சுட்டு வந்துரலாம். இந்த மனப்பக்குவம் எல்லாம் இந்த மாரி தொழில் வந்து எனக்கு தெரிய வந்து 25ல 50% ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டு இளைஞர்கள் வந்து அப்படி எல்லாம் வந்து ஆரம்பிச்சுட்டு உடனே மட்டும் கடையை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் தன்னுடைய அப்பானுடைய தொழிலுக்கோ மத்தவங்க தொழிலுக்கோ போயிடுறாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி எல்லாருமே அந்த மாரி ஒரு சூழ்நிலையில நீங்க பண்ணுனா மட்டும் தான் நம்மனால வந்து அந்த தொழில செய்ய முடியும். ஒரு தொழில வந்து ஆரம்பிக்கிறதுங்கிறது வந்து வெரி ஈஸியான வேலை. இப்ப நான் வக்கீல் தொழிலுக்கு வந்து நீங்க அவர் சொன்னாரு டெல்லில லண்டன் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. படிக்கிறது அப்படிங்கிறது வந்து பின்னாடி வந்து இப்போ கேட்டதுனால அத குடுத்தேன். இன்ன வேளை என்னுடைய விசிட்டிங் கார்ட்ல வந்து என்னுடைய பதவிகளை கூட ஒரு நாளும் 2 எம்.ஏ படிச்சிருக்கிறேன், எம்.எஸ்.டபிள்யூ படிச்சிருக்கிறேன்னு அத கேட்டதுனால லட்சுமணன் வந்து ஒரு பலமுறை எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு. அதற்காக குடுத்திருக்கிறேன். எந்த ஒரு இந்த 30 வருஷத்துல நான் எந்த இடத்திலுமே என்னுடைய படிப்பு விஷயங்கள நான் வெளியில இட்டதே கிடையாது. முதல் முறையாக இன்னைக்கு தான் நான் வெளியிடுறேன். நம்ம படிச்சிருக்கிறது அத்தனையுமே சமுதாயத்துக்கு நமக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி படிச்சோம்னா, அதுல வந்து கண்டிப்பா தோல்வி அடைஞ்சிருவோம். இத படிக்கிறது நம்முடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நாம என்னைக்கு நினைக்கிறோமோ, நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். எத்தன பேர் தான் படிச்ச தொழில்லயே வந்து இன்னைக்கு பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து வேற தொழில் செய்றது இல்லையா? இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்ல போனோம்னா, பல பேர் கிட்டத்தட்ட 50 டூ 60% மேல தான் படிச்ச படிப்புக்குண்டான தொழில் யாருமே பண்றதில்ல. காரணம் ஏன் அப்படின்னு சொன்னா, ஆழ்ந்த அனுபவங்கள் இல்லாமை. அத பத்தி தெரிஞ்சுக்கிறதே இல்ல. இப்ப என்ன பண்ணியிருப்பாங்க, Google அப்படின்னு சொல்லி ஒரு டஸ்ட்பின் இருக்கு. இன்னைக்கு அண்ணா முன்ன பேசுறபோது 1979 பத்தி நம்ம கொங்கு சங்கம் ஆரம்பிச்சது எப்போ ராய் பட்டேல் அப்படிங்கிறது பேசணும். அன்னைக்கு நாங்கெல்லாம் ப்ராஜெக்ட் பண்றபோது ஒரு சொசைட்டிய வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த சொசைட்டில போய் 15 நாள் அந்த சொசைட்டி எப்படி செயல்படுதுன்னு நாங்க கத்துக்கிட்டோம். கத்துக்கிட்டு ப்ராஜெக்ட் வந்து நாங்க வந்து கோர்ட்ல வந்து அதாவது வந்து வி ஃபைல் பிஃபோர் அதாவது வந்து அந்த காலேஜ்ல டிபார்ட்மென்ட்ல ஃபைல் சப்மிட் பண்ணி அதுல வந்து நாங்க வந்து என்ன பண்றோம், அதுல கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு Google அப்படிங்கிற மிகப்பெரிய டஸ்ட்பின் இருக்குது. அந்த டஸ்ட்பின்ல வந்து ஒரே வார்த்தை அப்படி தட்ட வேண்டியது, அதுல வரக்கூடியது வந்து எல்லாம் எடுக்க வேண்டியது, அவனுக்கு சாதகமானது. எப்படி ஜோசிகாரன் சொல்றானோ அது மாரியே. ஜோசிகாரன்கிட்ட போவான். அவன்கிட்ட போனோனே உனக்கு சாதகமா சொன்ன டேய் அடுத்த நாள் வந்து என்ன நீ என்னமோ படத்துல கூட ஏதோ சொல்லுவாங்களே, ஆனா ஆடி போய் ஆவணி வந்துனா அவன் அம்சமா வந்துரும் அப்படின்னு சொல்ற மாரி, ஜோதிடன்னு ஒருத்தவனுக்கு சாதகமா சொல்ற மாரி வந்து அந்த Google இவனுக்கு என்ன கேட்கறானோ அத குடுக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நீங்க தினம் எத வந்து தேடுறீங்களோ, WhatsAppல தேடுறீங்களோ, Googleல தேடுறீங்களோ, அது வந்து உங்களுக்கு புரமோட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா, நம்மள இன்னைக்கெல்லாம் வந்து மெஷின் தான் கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி Googleல போயி தேடுறது. ஆனா தேடி தெரிஞ்சுகிட்ட அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு சொல்றேன் என் முன்னாடி என்கிட்ட ஜூனியரா இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க நாங்கெல்லாம் ட்ராட் பண்றபோது வந்து கையில எழுதுவோம். அது எங்களுக்கு மனப்பாடம் ஆகும். இன்னைக்கு என்னால வந்து அத அந்த பெட்டிஷன் 317 பெட்டிஷன வந்து என்னால எழுத முடியும். எனக்கு வந்து ஒரு ராஜமாணிக்கம்னு ஒரு ஜட்ஜ் அவர் வந்து வன்னியர் கம்யூனிட்டி தான் சேலம். அவர் வந்து பவானில நான் பிராக்டிஸ் பண்றபோது, என்னைய வந்து என் மேல அவரு என்ன நினைச்சாருன்னு தெரியல. ஹி கால்ட் மீ இன் இன்சைட் த ரூம்.
கூப்பிட்டார் உள்ளார, வாங்க சேம்பருக்குள்ள வாங்க தம்பி அப்படின்னாரு. ஐ வென்ட் இன்சைட். சொன்னாரு, தம்பி இனிமேல் இந்த டைப்டு ஃபார்ம் இருக்கும்ல, அந்த ஃபார்ம் இனிமேல் போடாதீங்க அப்படின்னாரு. இனிமேல் உங்க கைப்பட எழுதி கொடுங்க அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு பறக்கக்கூடிய யங் ஜூனியர்ஸ் தே ஆர் ஒன்லி டேக்கிங் த பிரிண்ட் வித் 2 மினிட்ஸ். ஈவன் வந்து இன்னைக்கு இன்னொரு விஷயம் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. அவன் 4 லைன் டைப் பண்றான், அதுக்கு உண்டானதால வருது, அவன் வந்து படிக்கிறதுக்கே ரெடியா இல்ல. அதை எடுத்து அப்படியே சப்மிட் பண்ணிடுறான். அதுல இருக்கக்கூடிய கரெக்ஷனை கூட பண்றதுக்கு அவனுக்கு தெரியறது இல்ல. காரணம் என்னன்னா, மக்கள் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் சரி, இப்ப இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகள் வேக வேகமாக வாழ கத்துக்கிறாங்க. வேகமா வளரணும், வேகமா வாழணும், சீக்கிரமா வாழணும். அதாவது வந்து 40 வயசுக்குள்ளார வாழணும் கூட 40 வயசுக்குள்ள ஹார்ட் அட்டாக் வந்துருது. 50ங்கிற போதெல்லாம் வாழ்ந்தே முடிச்சிடுறாங்க. சோ அந்த மாதிரி சூழ்நிலை. இது எதுக்கு சொல்றேன்னா, தொழில். இது இப்ப நான் பேசுனது எல்லாமே தொழிலுக்குள்ளதான் இருக்கு. எத்தனை பேரு இப்ப எத்தனை விதமான தொழில்ல வந்து இன்னைக்கு அரசாங்கத்தை வந்து நம்ம சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் அரசாங்கம் வந்து கொடுத்திருக்கு. 1, 2 இல்ல. அவ்வளவு விஷயங்கள் தொழில்துறையை வளர்த்துவதற்காக அவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த தொழில் விஷயங்களை கூகுள்ல தேடுறோம். அந்த லிங்க போய் ப்ராப்பரா செலக்ட் பண்றது கிடையாது. நாம என்னைக்கும் அந்த லிங்க் எந்த லிங்க் ஒரிஜினல் லிங்க்ல போயோ அல்லது ஒரிஜினலான வெப்சைட்ல போய் நம்ம தேடி முழுசா படிக்க கிடையாது. என்னென்ன தேவைகளோ அத்தனையும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அளவுக்கு நிதானம் இல்லாமை. எல்லா விஷயத்திலையுமே அவசரம். திடீர்னு வந்து உடனே போன் பண்றது. ஓ, மாமா அங்க ஒரு தொழில் வச்சு பண்ணாரு, உடனே கூப்பிட்டு பாலசுப்ரமணியன் கிட்ட கூப்பிட்டு, ஆனா அந்த தொழிலுக்கெல்லாம் என்னங்கன்னா அதை கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்க வேண்டியது. அவர் வாட்ஸ்அப்ல ஒண்ணு போடுவாரு, அதை பாருங்க. அது தவறு. முழுக்காலும் 101 மடங்கு தவறு. தன்னுடைய தேவை என்ன, தனக்கு என்ன தெரியும். எனக்கு செருப்பு தைக்கிற வேலை தெரியும் அப்படின்னு சொன்னா, நீ செருப்பு தைக்கிறதுல உலகத்துல நம்பர் 1 ஆளா வரவே முடியும் கண்டிப்பா. செருப்பு தைக்கிற தொழில் வந்து அசிங்கமானது இல்ல. இன்னைக்கு வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். சிறு தொழில்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு நம்மளே வந்து வசதியா ஓரளவுக்கு ஒரு கார் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சாவே, சிறு தொழில்கள் செய்வதற்கு நம்ம வந்து என்ன நினைக்கிறோம், சிறு தொழிலா? இல்லப்பா, என்னப்பா இட்லி கடை வச்சிருக்கிறான்னு சொல்றாங்க. நோ. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் இட்லி வீட்டில இருந்து தான் செஞ்சு, குடிசை தொழில் மாதிரி செஞ்சுதான் கொடுக்குறான். எத்தனை பேருக்கு தெரியும்? ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டல் வச்சிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா தெரியும். ஈரோட்ல பெரிய 2 வீதியே இருக்குது. இட்லி செஞ்சு கொடுக்குற தொழில் செய்யக்கூடிய தொழில் கூடங்கள் இருக்குது. சின்ன சின்னதா வச்சிட்டு இருக்கிறான். அவன் தான் யாரு தெரியுமா? ஸ்டார்ட் அப் இந்தியா. அவன் தான் சிறு குறு தொழில்கள் செய்யக்கூடிய தைரியமான ஆளு. அவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் தெரியுமா? நம்ம அதை செய்யறதுக்கு நாம ரெடியா இல்ல. ஆனா அதுல பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. ஆனா அது யாரு செய்யறாங்க அப்படிங்கறது நீங்க உற்று நோக்க வேணும். நாம யாரையெல்லாம் நாம வந்து இக்னோர் பண்றோமோ அவன் தான் செஞ்சுட்டு இருக்கான். அந்த மாதிரி இருக்கிறவன் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கா. நாமளும் வந்து அதை செயல்படுத்திட்டு இருக்கோம். ஆனா இந்த தொழில் செய்யக்கூடிய நாம் எந்த தொழிலையுமே பேசிக்கா ஆழ்ந்த அனுபவத்துக்கு போய் ட்ரெயின் அப் எடுத்துக்கலாம். ஒரு 6 மாசம் போயிட்டு நாம ஏதோ ஒரு தொழில்ல இப்ப திருப்பூர்ல போயிட்டு அவர் வந்து டிஜிட்டல் இது வச்சிட்டு இருக்கிறார் செல்வராஜ். அவங்க ஒரு வகையான ஒரு கம்பெனி வச்சிட்டு இருக்காங்க. நான் போய் இன்டர்ன்ஷிப் ஒரு 6 மாசத்துக்கு எனக்கு காசே வேண்டாமப்பா, அதுல போய் கத்துட்டு வரேன். ஏன்னா அவர் தமிழ்நாடு பூரா பண்ணல, அவர் திருப்பூர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கத்துட்டு வந்து நீ போய் திருநெல்வேலியில ஆரம்பி. சரி, நீ வந்து பிராக்டிஸ் பண்றியா? எடுத்தோடனே இன்னைக்கு கால் வருது. நான் நான் வக்கீல், இன்னார் வக்கீல், என் பையனை வந்து டெல்லிக்கு வர சொல்லணும். நான் சொன்னேன், டெல்லியில என்ன பண்ண போறாரு? முதல்ல பேசிக் என்ன தெரியும்? அதை யாருமே ரெடியா இல்லை. இந்த தொழில் மட்டும் இல்லை, எல்லா தொழிலுக்கும் பேசிக்க ஆழ்ந்த அனுபவங்களை வந்து கத்துக்கிறதுக்கு முதல்ல வேணும். அதை யாரு கத்துக்கலையோ அவங்கனால எதுவுமே பண்ண முடியாது. சோ அதற்காகத்தான் வந்து நெசில வந்து இப்போ அதுல எல்லாம் கூட்டு தொழில் வேற, தனியா மட்டும் இல்ல. அது இன்னொரு தப்பு பண்றது. அண்ணே, நம்ம மாமா வந்து பையன் அவன் அமெரிக்காவுல 10 வருஷம் இருந்துட்டு வந்துட்டானே, நான் அவனோட சேர்ந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் போட்டு பயங்கரமா தொழில் ஆரம்பிக்க போறேன், எல்லாம் அவர் சொல்லி கொடுத்துருவார். நிச்சயமாக அது நடைமுறைக்கு ஒத்து வராது. நிச்சயமாக எனக்கு கூட்டாளிக்கு தொழிலுடைய விஷயங்கள் தெரியும், எனக்கு தெரியாது. நான் ஓப்பனாவே சொல்றது, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, மாம மைத்துனராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ஃபேமிலி சென்டில் டிஃபரண்ட் ஃப்ரம் த பிசினஸ். அப்படி ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டு யார் செய்றீங்களோ அவங்க மட்டும்தான் தொழில் இருக்கணும். அவர் எவ்வளவு பெரிய பொண்டாட்டி புருஷன் பிசினஸ் பண்ணுங்க. யூ டூ யுவர் பிசினஸ் இன் ப்ராப்பர் மேனர் வித் இன் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். டோன்ட் அதை வந்து இக்னோர் பண்ணவே கூடாது. 7 மணிக்கு ஆபீஸ் சொன்னா
6:55க்கு அந்த ஓனர் இருக்கணும். இவன் போய் வந்து அப்படி ஓனர் வந்து நீங்க இருந்து பாருங்க. அங்க இருக்கிற வேலையாட்கள் என்ன தெரியுமா? நீங்க அவன எதுவும் கேட்கவே வேண்டாம். அவன் 6:50க்கு வந்துருவான். 55க்கு வருவீங்கன்னா 6:50க்கு வருவான். ஆனா நாம என்ன தெரியுமா? 7 மணிக்கு கூட எந்திரிக்க மாட்டோம். நாம அப்படியே எந்திரிச்சு அப்படியே போயி, அப்படியே ஓனர் வந்த உடனே போய் அப்படியே களத்த அப்படியே சாலர் தூக்கி விட்டு அப்படியே நிப்போம். அதுக்குள்ளார அங்க பாதி 3 மணி நேரம் ஓடிரும். அங்க வேலையே நடந்திருக்காது. மிகப்பெரிய தொழில் வல்லுனர்கள் சின்ன சின்ன தொழில் ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. சின்ன சின்ன ஹோட்டல் ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய சைக்கிள் கடை ஆரம்பிச்சு பெரிய பெரிய இடத்துல. அதுக்கு வந்து வார்த்தைகளே இல்ல. அவ்வளவு பேர் சொல்லலாம். நம்ம சமுதாயத்தை சார்ந்தவர்களே எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, திட்டமிடுதல் மட்டும் இல்ல. திட்டமிடுதலுடன் பங்க்சுவாலிட்டி நேரம் அப்படிங்கிறது. மாமியார் வீட்ல வந்து போயிட்டு கொழுந்தியாளுக்கு வீட்டுல விசேஷம் சொல்லிட்டு உடனே நாளைக்கு இருக்கிற மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணான்னு வச்சுங்க, மொத்தமாவே முடிஞ்சு போச்சு அவன். எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய தொழிலுடைய சிரத்தையை, அதாவது எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்கவே கூடாது. உன்னுடைய தொழில் தான் உனக்கு முக்கியம். நாளைக்கு போய் பார்த்துக்கோ, இல்லாட்டினா ஈவினிங் போ, இல்லாட்டினா வந்து அதுக்கு தகுந்த பிளான் பண்ணுங்க. இதெல்லாம் தான் பேசிக். ஆகவே நான் என்ன சொல்றேன்னா, தொழில் தொடங்குவதற்கு முன் கூகுளையும் இருக்கிறதை நம்பாம நம்மளுடைய தேவைகளை, நமக்கு தேவை என்ன தொழில் செய்யணும்னு பார்க்கணும். உண்மையாலுமே சொல்றேன், எத்தனை பேர் வந்து குப்பை பொறுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கேள்வி, எத்தனை பேர் உலகத்திலேயே இன்னைக்கு மிகப்பெரிய தொழில், அது முக்கியமா இந்தியாவுல, இப்ப நான் வந்து ஒரு 4 டேஸ் முன்னாடி விருதுநகர் போயிட்டு வந்தேன். தொழில் சம்பந்தமா தான் போயிட்டு வந்தேன். எத்தனை பேரு குப்பை பொறுக்குவதற்கு ரெடியா இருப்பாங்க? ஆனா நான் ஒரு இடத்துக்கு போனேன். ஒரு லேடி, she is doing very wonderful job. அங்க போய் பார்த்த பின்னாடி எனக்கு தெரிஞ்சது, அவங்க சினிமா நடிகையோட தோத்துருவாங்க. அவ்வளவு ஒரு கம்பீரமான இது. அந்த அம்மா வந்துட்டு அந்த குப்பை பொறுக்கக்கூடிய நபர்களை வச்சுட்டு அந்த குப்பை பொறுக்கி இன்னைக்கு பெரிய அளவுல, மிகப்பெரிய அளவுல கார்பேஜ் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய வளர்ச்சி. அது வந்து நம்ம நாட்டுக்கு தேவை. ஆனா கண்ணுக்கே தெரியாம, சத்தமே இல்லாம, நான் அதை சொல்லல. ஈரோட்டை சேர்ந்த என்னுடைய திருமணத்திற்கு வந்து பையனுடைய திருமணத்துக்கு வந்திருந்தாரு. மிக முதிர்ந்தவர், அறிவாளி, பயங்கரமான விஷயம். அவரு கேட்டேன் நான் அவரை பார்த்து, நான் உங்களுடைய சன்னோட கம்பெனி போய் ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி அவர் கேட்டேன். அவர் சொன்னாரு, அவரு சன்னிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்னு. சன் அப்பவே ஆன்சர் நேருக்கு நேராக, கொஞ்ச நேரம் நண்பர் இல்ல, என்னுடைய தம்பி எப்படி இருப்பாரோ அந்த அளவுக்கு அவங்க வீட்டுல அவ்வளவு உரிமை. சன்னுக்கு கொடுத்த பதில் நீங்க கேட்டீங்கன்னா நீங்க உண்மையிலுமே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அப்ப நான் உங்களையவே உள்ள விட மாட்டேன். நான் அவர் எப்படி மாமா உங்களை அவர் எப்படி விடட்டும் அப்படின்னா, அப்ப உங்களையவே நான் அந்த கம்பெனிக்குள்ள வந்து நான் ஒரு எல்லைக்கு மேல நான் உங்களையே உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். நான் எவ்வாறு வழக்கறிஞர் விஎன்எஸ் வந்து உள்ள அனுப்புவேன், கண்டிப்பாக அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே வெளியில வராரு கதவுல. நேருக்கு நேரம் வராரு. நான் உண்மையிலே எதிர்த்து சின்ன வயசு தான். சீஸ் ஒன்லி அரௌண்ட் 42. நான் எந்திரிச்சு கை கொடுத்து ரியலி அப்ரிசியேட்னு. ஆனா அப்போ ஒரு கண்டிஷன் போட்டார். நான் எப்போது கம்பெனியில் இருக்கணும் அங்கிள், நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். அப் டு ஒன் பிளேஸ், அப் டு ஒன் ஏரியாவில் கூட்டிட்டு போறேன். இதுதான் தொழிலுடைய ரகசியங்கள். ஆகவே என்ன விஷயம்னா, பேசிக் நீட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க எல்லாம் போய் எதையும் தேடவே வேண்டியதில்லை. இதெல்லாம் நமக்கு தேவை. சோ அண்ணன் வந்து எனக்கு ஏற்கனவே ஒரு சில விஷயங்கள் எல்லாம் அவரே நமக்கு நிறைய விஷயங்கள் எழுதிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 13 விதமான ஒரு கேள்விகளை எல்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த கேள்வினால் சாதாரண கேள்வி இல்லை. அவர் சொன்ன கேள்வி வந்து இந்தியாவில் அம்பானி தொழில் பண்றதுக்குண்டான கேள்விகள். ஆனா ஒரு விஷயம், சிறு குறு தொழில்கள் அப்படிங்கிறது எது அப்படின்னு வந்து நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நிறைய பேருக்கு அதுவே தெரியாது. சிறு தொழில் எது, குறு தொழில் எது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கெல்லாம் மாடர்ன் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. சிறு குறு தொழிலேயே மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து பவர் லூம்ஸ் எல்லாம் இருக்குது இல்ல, அதெல்லாம் மாடர்ன் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துருச்சு. இன்னும் சொன்னா எம்எஸ்எம்இல வந்து ஃபுட் கேட்டரிங், ஆன்லைன்ல வந்து கிளாஸ் எடுக்கிறது, ஹேண்ட்மேட் கர்ச்சீப்ஸ், இதெல்லாம் டிஃபன் சென்டர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த பிக்கிள் பண்றது, இதெல்லாம் செய்யறதெல்லாம் தான் வந்து சிறு குறு தொழில்கள். ஆனா சரி, இந்த தொழிலுக்கு வந்து இதெல்லாம் தேவையா
நாம எப்படி இதுல வச்சுட்டு எவ்வளவு பினான்ஸ் வந்து நான் ரொட்டேட் பண்றது அப்படின்னு நம்ம வந்து அது ஒரு சின்ன கேள்வி எல்லாத்துக்குமே வரும். இந்த தொழில் நான் போய் பண்ணுவேனாப்பா, என்னப்பா ஃபுட் கேட்டரிங் எல்லாம் வச்சுட்டு என்ன பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வந்து தோணும். ஆனா அதுல வந்துதான் தவறானது. அந்த என்னடா சின்ன தொழிலா இருக்குதே, அந்த தொழிலோட தன்மை வந்து ஃபுட்டு சம்மந்தமா இருக்குதே, பிக்கிள் ஊறுகாய் சமாளிக்கிறதா இருக்குது, சாம்பார் மசாலா தயாரிக்கிறது. சாம்பார் மசாலா, சக்தி மசாலா உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உலகம் பூரா இருக்குது. சின்னதா ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு. நீங்க அந்த மாதிரி பெரிய அளவுக்கு போக முடியும். அதனால சிறு குறு தொழில்கள் அப்படிங்கிறது வந்து இது மாதிரி இருக்கிறதா சிறு குறு தொழில்கள். ஆனா மாமா கொடுத்துருக்காங்க, அது எல்லாருக்குமே பொருந்தும். பட் இருந்தாலும் நிறைய சப்சிடிஸ், நிறைய வந்து மானியங்கள் எல்லாம் இந்த சிறு குறு தொழில்கள் நமக்கு கிடைக்கும். மற்ற தொழில்கள்லாம் அந்த அளவுக்கு நமக்கு சிறு குறு தொழில்கள் வந்து பெரிய தொழில்கள்லாம் அந்த அளவுக்கு நம்ம மானியங்கள் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு தெரியாது. நாம சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாங்க. போயிடலாம். போயிட்டு இருக்குது. அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய தொழிலுக்கு சுருக்கமா சொன்ன போனா உனக்கு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த தகுதியிலேயே அவங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் அடங்கிடுச்சு. முதல்ல தன்னம்பிக்கை இருக்கணும். அந்த தன்னம்பிக்கை இல்லைன்னா முடியாது. அடுத்தது குறிக்கோள் இருக்கணும். இந்த குறிக்கோள் இல்லைனாலும் நிச்சயமா நீங்க அந்த எல்லையை போய் இது பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு கோல் செட்டிங் இருக்கணும். அடுத்தபடியா அவர் இறுதியா சொன்னது, அந்த தொழிலை பற்றி உனக்கு தெரியுமா, அந்த தொழிலை செய்வதற்கு உனக்கு திறமை இருக்கிறதா, இதாங்க தகுதி. தா கூத்தி அப்படின்னாலே தன்னம்பிக்கை, குறிக்கோள், திறமை என்று ஆரம்பித்து இப்ப நாம ஸ்ட்ரைட்டாவே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினா நான் கேட்க போறேன். நம்ம இவங்க வந்து மாப்பிள்ளை விஎன்எஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வக்கீல் அவங்க வந்து கரெக்டா நமக்கு அதை சொல்லணும். அது வந்துங்க அவங்களுக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி, பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ பிசினஸ் ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க, உடனே அடுத்த நாள் வந்து பேரை வைக்கிறாங்க, உடனே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க, இந்த மாதிரி ப்ராசஸ் போயிடுறாங்க. இல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு பண்ணணும்னா உடனே ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி வச்சிருப்பாரு, அதை பார்த்து காப்பி அடிச்சு பண்ணிடுறது. இந்த மாதிரி இல்ல அவங்களே வந்து அல்லது நண்பர் சொல்லுவார், இது இப்ப நீ பார்த்தா பண்ணா போதும், அதை பண்ணா போதும், யாரோ ஒரு தேர்ட் பர்சன் சொல்றாங்க. இதையெல்லாம் நம்பி பண்ணாத. முறையா செய்ய வேண்டிய முறைகள் என்னங்க, பிசினஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கிறது, அதை பத்தி இந்த பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து முதல்ல பண்றதுக்கு முன்னாடியே, பிசினஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிசினஸ் முதல்ல அவர் தெரிஞ்சிருக்கணும். முதல்ல அந்த பிசினஸ் ஆழமான தன்மையை கண்டிப்பா அவர் தெரிஞ்சிருக்கணும். அந்த பிசினஸ் ஆழமான தன்மை அவர் தெரிஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுவே டீடா மாறிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. திஸ் இஸ் அவர் என்ன நினைக்கிறாரோ, அந்த பிசினஸ் என்ன பண்ண போறாரோ அதுதான் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தி பிசினஸ். இதுதான் ஆப்ஜெக்ட், இதுதான் என்னுடைய கோல் அப்படிங்கறத வந்து அவர் வந்து முடிவு பண்ணிடுவார். அதனால இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே நாம முன்ன பேசணும் மாதிரி அவர் என்ன பண்ணும்னா பிசினஸ் பிளான், தட் இஸ் சிம்பிளி கால்டு பிசினஸ் பிளான். இந்த பிசினஸ் பிளான் வந்து பண்ணோம்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்துட்டாலுமே கூட அவர் என்ன தொழில் பண்ண போறாரு அப்படிங்கறது முடிவு பண்ணாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்குள்ளார நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீ என்ன தொழில் பண்ண போற, எப்படி பண்ண போற, எந்த அளவுக்கு முதலீடு பண்ண போற, உன்னுடைய எந்த ஏரியா என்ன, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல கம்ப்ளீட்டா லொகேஷன் என்ன, அது எந்த மாதிரி மக்களை சார்ந்து இருக்கக்கூடியது, அது வந்து உன்னை வந்து பொல்யூஷன் பண்ணக்கூடியதா, இதெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கூடாது. ஒவ்வொரு பிசினஸ்க்கு தனித்தனி ஒரு இது இருக்கும். இப்ப சிறு தொழில்கள் பண்றீங்கன்னா அது ஷார்ட்டா இருக்கும், பெரிய தொழில்கள் பண்றீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து விஷயங்கள் அடங்கி இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு பார்ட்னர்ஷிப், பிரைவேட் லிமிடெட் இதெல்லாம் கொஞ்சம் குழப்பிக்கிறாங்க. ஆமா, அதுல வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு அருமையான அந்த கேள்வி நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி கேட்டதும் வந்து ஒரு நான் இந்த வேலை பேசுனதுக்கு சார்ந்து இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற போதே அதுக்குள்ளாரே இருக்கு. பார்ட்னர்ஷிப்பா வர்றவங்க வந்து ஒண்ணு தொழில் தெரிஞ்சவங்க வர்றாங்களா, இவருக்கு தொழில் தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து உங்களோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்தாலும் சரி, XROயோட யாரோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்தாலும் சரி, அந்த பார்ட்னர்ஷிப் டீடு எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு சொன்னா தொழிலை சார்ந்துதான் இருக்கும். நீ எந்த மாதிரி தொழில் பண்ண போற, உன்னுடைய பர்சன்டேஜ் என்ன, இந்த பர்சன்டேஜ்ல எவ்வளவு முதலீடு போட போற, பினான்சியல் கெப்பாசிட்டி என்ன, இடம் என்ன, எந்த இடத்தை கொடுக்க போற, அந்த இடத்தை எங்க அமைஞ்சிருக்குது, இந்த இடத்தினுடைய வேல்யூ என்ன முதலான தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல வந்து ஏதாச்சும் வில்லங்கங்கள் இருக்கா, அதாவது என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட் கிளியரன்ஸ் வேணும். அந்த கிளியரன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா வாங்குற போது அந்த தொழில் தொடங்கக்கூடிய
ஒரு ஏரியா இப்போ வந்து அந்த தொழில் என்ன ஆப்ஜெக்ட், அந்த தொழில்ல வந்து பொல்யூட்டட் பண்ற மாதிரி தொழிலா இருந்ததுன்னு நீங்க பார்ட்னர்ஷிப் டீடு போட்டே பிரயோஜனம் இருக்காது. சோ இது எல்லாம் அந்த பார்ட்னர்ஷிப் டீடு போடுறதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல யார் யார் வர்றாங்க, அவருக்கு தொழில் தெரியுமா, எத்தனை பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பா வர்றாங்க, அவர் ஸ்லீப்பிங் பார்ட்னரா வர்றாரா, இல்லது ஒர்க்கிங் பார்ட்னரா வர்றாரா, ஸ்லீப்பிங் பார்ட்னரா இருந்தா அவர் என்ன கண்டிஷன்ஸ், அதாவது பிசினஸ் லாஸ் ஆச்சுன்னா அவருக்கு என்ன ரோலு, பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னா அவருக்கு என்ன பர்சன்டேஜ். ஏன்னா ஸ்லிப்பிங் பார்ட்னர் ஒண்ணுமே பண்ண மாட்டார், அவர் பாட்டுக்கு அப்படியே சைலண்டா இருந்துக்குவாங்க. ஆனா ஒர்க்கிங் பார்ட்னரா இருந்தா அவர் எத்தனை பர்சன்டேஜ் போடுறாரு, அவர் வந்து சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயர் என்ன, செகண்ட் இயர் என்ன, இந்த பார்ட்னர்ஷிப் டீடு எவ்வளவு ஒர்க் இருக்கு, இதெல்லாம் வந்து அதுல கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும். சம்பளம் எல்லாம் போடணுங்களா? ஏ டு ஜெட் வரல. அதாவது வந்து சம்பள தேவையாங்க, அதான் ஒர்க்கிங் பார்ட்னர் தேவை அப்படின்னு போனா, இவர் வந்து எனக்கு இந்த மாசம் இவர் வந்து இவ்வளவு எடுத்துக்கிறது, இவர் வந்து பின்னாடி எடுத்துக்கிறது வேணும்னா மென்ஷன் பண்ணி. ஏன்னா ஒரு விஷயம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணுங்க, அதாவது தான் வந்து முக்கியமான விஷயம். பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம டோட்டல் மொத்த தொழிலை சார்ந்தது அந்த பார்ட்னர்ஷிப் டீடு. அதுதான் கோயிங் டு ஸ்பீக். நாம அந்த பார்ட்னர்ஷிப்ல டீல்ல என்னென்னலாம் எழுதுறோமோ அதுதான் கோயிங் டு ஸ்பீக் இன் ஃபியூச்சர். வேற எதுவுமே பேசாது. நீங்க பேங்க் போறீங்க, பேங்க்ல போனீங்கனாலும் இந்த பார்ட்னர்ஷிப் டீலை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. சோ அப்போ இந்த பார்ட்னர்ஷிப் டீல்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை மட்டும்தான். இன்னொரு சிலர் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், அவங்க சேலரி பத்தி எழுதவே மாட்டாங்க. அவங்களுடைய ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், பேங்க்ல எவ்வளவு லோன் வாங்குறதுன்னு இருக்கும், இந்த லோன்ல எப்படி எல்லாம் அப்ரோச் பண்றதுன்னு இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிளிச் பண்றதுன்னு இருக்கும். ஆனா இவங்களுடைய சேலரி பத்தி இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து மிகப்பெரிய தவறும் கூட. அவங்க எப்படின்னா, இந்த சேலரி நீங்க எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ற போதுதான் உங்களால வந்து டோட்டலா அஸ்யூம் பண்ணி கரெக்டா கொண்டுட்டு வர முடியும். சேலரி எழுதுறதுல தவறே வராது. சார் இப்ப என்ன ஒரு இஷ்யூ வருதுன்னா, 2 பார்ட்னர் 50% போடுறாங்க. நல்லா பீக்ல நல்லா இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருது. ஒரு பார்ட்னர் என்ன பண்றாரு, பேங்க்ல போயிட்டு எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, நீங்க இனிமேல் ரிலீஸ் பண்ணாதீங்க, எந்த ஃபண்டும் ரிலீஸ் பண்ணாதீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் லாக் பண்ணுங்கன்னு போய் லெட்டர் கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எப்படி ஹவு டு கம் அவுட்? ஏன்னா இதுல பார்ட்னர்ஷிப்ல இருக்கிற பிரச்சனையே அருமையான கேள்வி. இந்த தொழில் செய்யற போது இந்த விஷயங்கள் வந்து இதெல்லாம் வந்துட்டு உண்மையிலுமே அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் கூட அவைலபிள் தட் இருக்குது. பார்ட்னர்ஷிப் டீட்ல ஏதாவது ஒரு பார்ட்னர் அந்த மாதிரி செய்வார், இந்த மாதிரி இருக்கிற போது நான் முதல்ல சொன்னேன், அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, புருஷ பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எவ்ரிதிங் யூ ஷுட் ரைட் இன் தி டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு கிளாஸ் இதான் சொல்றேன், என்ன வேணாலும் எழுதலாம். ஆனா அது பிரகாரம் தொழில் நடந்துட்டு இருக்கிற போது எனி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா, எந்த ஒரு பார்ட்னரும் வங்கியின் மூலமாக சென்று தொழிலை நிறுத்துவதற்கு எந்த விதமான இது பண்ணக்கூடாது. அப்படி பண்ணினாலும் அது செல்லாதுன்னு ஒரு வரி எழுதியிருக்கேன். எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த பேங்க்ல செய்ய முடியுமா? அவன் they are going to acted on upon this only document. நீங்க என்ன சொந்த பந்தமா இருக்கிற போது, ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிற போது என்ன பண்ணுவீங்கன்னா, மாப்பிள்ள பாத்துக்கல விடுறா, நானாச்சு நீ என்ன கவலைப்படுற, நீ எங்கடா போயிட போற அப்படின்னு நேத்து சொல்லியிருப்போம். ஆனா நாளைக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஏன்னா வேற மாதிரி இருக்கு. அவர் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வருவாங்க, பிசினஸ் தன்மை வேற மாதிரி இருக்கும். அவருக்கு நான் எவனோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க, நீ பிரிச்சுட்டு வா நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் வந்து சாத்தியக்கூறுகள் இருக்குல்ல. மேஜர் ஷேர் ஹோல்டரா இருந்தாங்க. என்னங்க, அவர் மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்கிறாரு. யாரா இருந்தாலுமே நிறுத்த முடியாது. மேஜரா இருந்தாலும் ரிட்டர்ன்ல எழுதிட்டீங்கன்னா, நீ how can go into or break this document? The court immediately going to involve. You have the going to court door தட்டினீங்கன்னு வச்சுக்கங்க, நீங்க அதே எழுதலாம் ஒரு வரி. This in case anybody is going to கோர்ட்டுக்கு போலாம், கோர்ட்ல வந்து ஸ்டே ஆர்டர் வாங்கலாம், எல்லாமே பண்ணலாம். அந்த வரி எல்லாமே எழுதலாம். You have a right. கண்டிப்பா எழுதிட்டீங்கன்னா மேஜர் ஷேர் ஹோல்டர் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு விஷயம், ஒரு பிசினஸ் பிரேக் பண்றதுன்னா லீகல் இஷ்யூ இருக்கணும். லீகல் இஷ்யூ இல்லாம வெறுமனமே போய் ஒரு தொழிலை தொந்தரவு பண்ண முடியாது. எந்த கோர்ட்டும் வந்து சப்போர்ட் பண்ணவே பண்ணாது. இல்ல பிரதர், என்ன ஒரு இஷ்யூ வருதுன்னா, பிராக்டிக்கலா லீகலா இருக்கிறது வேற, பிராக்டிக்கலா என்ன வருதுன்னா, பேங்க்ல போயிட்டு ஃபர்தர் ரிலீஸ் டேர்ம் லோனோ ஒர்க்கிங் கேபிட்டலோ ரிலீஸ் பண்ணாம இவர் எழுதி கொடுத்துறாரு. எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் பேங்க்காரன் என்ன பண்றான்னா, நமக்கு யார் ரிஸ்க்னு சொல்லிட்டு அப்ரப்டா நிறுத்திடுறான். ஸோ ஃபர்தரா எக்ஸ்பேன்ஷனும் போக முடியறதில்ல, இவர் இருக்கிற பிசினஸும் நடத்த முடியாது. இதுதான் நிறைய பார்ட்னர்ஷிப்ல நடக்குது வழிய
ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்துல மாமன் மச்சான் எல்லாம் பண்ணலாம். ஆனா ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. இல்ல இங்கதான் மாட்டிக்கிறோம். அப்ப இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட்னர்ஷிப்ல பண்றதை விட கான்ஸ்டிடியூஷன் வேற கான்ஸ்டிடியூஷன் எல்எல்பி அல்லது வந்து பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி போலாமா அப்படிங்கறத பத்தி நீங்க அதுல போனீங்கனாலும் வரும்ல, இதே கான்செப்ட் இருக்கு. எல்லா பிசினஸ்ல இருக்கும். ஆனா நீங்க பேங்கோட போடுற அக்ரிமெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன பண்ணணும்னா பேங்க்ல லோன் வாங்குறீங்கன்னு வச்சுங்க. இப்போ ஒரு வார்த்தை சொன்னீங்க, பேங்க்ல போய் எழுதி கொடுத்துட்டு வாங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க. ஆமா பேங்க்ல எழுதக்கூடிய அந்த மெமரண்டம் இருக்குல்ல, MOU வாட் எவர் தி அக்ரிமெண்ட், what you call the depend upon the business they prepare the agreement prepare பண்ணுவாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல வந்து பேங்க் பீப்புள்ட்ட கிராஸ் த டேபிள் டிஸ்கஸ் பண்ணுங்க. லீகல் டீம் இஸ் தேர். யூ டிஸ்கஸ் அண்ட் அதை ஆட் பண்ணுங்க. எந்த சூழ்நிலையிலும் வந்து பிசினஸ் ஸ்டாப் பண்ணி இது வரக்கூடாது. உன்னுடைய லீகல் டிஸ்பியூட்னா வெளியில அவுட்டர் த கோர்ட் மூலியமா தான் தீர்க்கணுமே ஒழிய பிசினஸ் வந்து எந்த காரணத்துக்கும் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு வந்து எழுதலாமே. இப்ப அதான் இப்ப இருக்கிற பார்ட்டிசிபென்ட்க்கு யாராவது இந்த மாதிரி ஒரு பிராக்டிகல் இஷ்யூ இருந்தா இப்ப கேட்கலாம் நீங்க. அதான் பெட்டர் இல்லீங்களா? கேட்கலாம் தாராளமா. யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. அடுத்த ஆயுதம் என்னங்கன்னா, பெரிய இடத்துல இருந்து பணம் வர வேண்டி இருக்குது கம்பெனிக்குன்னா, அவங்க கிட்ட போய் எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குதுங்க, நீங்க பணம் கொடுக்காதீங்கன்னு வேற சொல்லிடுறாங்க. இதேதானுங்க. இதெல்லாம் தான் இப்ப இது எப்படி சால்வ், இதெல்லாம் தான் இஷ்யூ வருது இப்ப. இல்ல அதாவது ஆமா ஒரே நிமிஷம். இப்ப இவங்க நம்ம இந்த பார்ட்னர்ஷிப் மேட்டர்ல பேசுனீங்க இல்லையா, அதுல என்ன சில நேரத்துல என்னன்னா பேங்க்ல வந்து டியூவல் சைனிங் இருக்கும். ஆக்சுவலா வந்து 2 பேரும் சைன் பண்ணாதான் கண்டிப்பா எந்த ஒரு பேமெண்ட்டையும் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும். ஒண்ணு செக் பேமெண்ட் வந்து உங்களுக்கு 2 பேரும் சைன் பண்ணணும். எஸ். அல்லது லோன் வாங்க போனாலும் 2 பேரும் சைன் பண்ணணும். சைன் பண்ணணும். எஸ். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி இருக்கும்போது இது பார்ட்னர் வந்து நீங்க பேங்கை பொறுத்த வரைக்கும், இப்ப அன்னைக்கு நான் பேங்க்ல ஒரு வேலையா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு ஒருத்தரை வந்து பார்ட்னரா உள்ள கொண்டு வராங்க. அவர் வந்து இஸ் வெரி ஒரு நேம் நாம் கேஸாக்கா அவர் உள்ள கொண்டு வராங்க. அவர் சொல்லிட்டாரு, நீங்க இந்த லோனை சாங்ஷன் பண்ணாதீங்க, நான் வந்து சைன் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டாரு. சோ பேங்க் இஸ் டோல்டு, இல்ல சார் நீங்க அவர் கூட நீங்க அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு வாங்க. அவர் இன்னொரு பார்ட்னர்ட்ட சொல்லிட்டாங்க, நீங்க அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு வாங்க, நீங்க வந்தீங்கன்னா நம்ம வில் டிசைட் ஆன் தட் அப்படின்ட்டாங்க. அதனால ஈவன் a small டவுட் ஆர் எலிமெண்ட் ஆஃப் டவுட் வந்தாலும் அந்த பார்ட்னருக்கு, அதாவது பார்ட்னருக்குள்ள பேசி அதை சால்வ் பண்ணிக்கணும். பேங்க் போனா பெரிய ஒரு கடலுங்க, நாம ரொம்ப டீப்பா போக வேண்டாம். நிறைய கேட்டது வந்து நான் ஒரே ஒரு விஷயம். அவங்க வந்து ஒரு துரை கந்தசாமி என்ன வந்து உண்மையாலுமே அவருடைய அவர் சொன்ன விஷயங்கள் வந்து அருமையான விஷயம் தான். நான் அதுக்கு ஒரு சின்னதா சொல்யூஷன் சொல்றேன் பாருங்க. இதை திரும்ப திரும்ப சொல்றேன். நிறைய பேர் இதுல வெல் எஜுகேட்டட் பீப்புள் இருப்பீங்க, பிசினஸ்ல கம்பெனி சம்பந்தமா நீங்க நடத்திட்டு இருப்பீங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஈவன் பேங்க் ஆபீசர் கூட இருந்தா கூட பேங்க் ஆபீசருக்கே தெரியாது. நான் சொல்லுவேன், ஓப்பனாவே சொல்லுவேன், அவங்க எவ்வளவு பெரிய கம்பெனி இருந்தாலும் சரி, யாருமே அவனு கேட்ட நீங்க சைன் பண்றதை பத்தி மட்டும்தான் நீங்க சொன்னீங்க. 2 பேர் நான் சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, அது ஏன் வந்து கிளாஸ்ல நீங்க கொண்டுட்டு வரல? எந்த மாதிரி சூழ்நிலையை சைன் பண்ண மறுக்கணும் அப்படிங்கறது ஏன் நீங்க கிளாஸ்ல கொண்டுட்டு வரல? எந்த கிளாஸ்ல வேண்டாம்னு சொல்லி இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல? எத்தனை வக்கீலிட்ட வந்து நீங்க முன்ன சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் மச்சான் மாமனுடைய டீரை வச்சு பாக்குறீங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க, அதாவது ப்ரோ அண்ட் கான்ஸ் ரெண்டுமே திங்க் பண்ணணும். நீங்க அந்த கிளாஸை கொண்டுட்டு வந்தா சின்ன இஷ்யூ இருக்குதுங்கிறதுக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த பேங்க் வந்து லோனை தர மாட்டேன், பணத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன், செக்கை சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா அது கிளாஸ் இருக்கும். நீங்க பேங்க்ல வந்து அதை கேட்கிற போது என்ன சார் பண்ணுவீங்கன்னு ஏன் நீங்க கேள்வி கேட்கல? ஏன்னா நீங்க லோன் வந்து கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, நீங்க நல்லா படிச்சிருப்பீங்களா? முதல்ல எத்தனை பேர் வந்து லோன் கொடுக்குற அக்ரிமெண்ட் காப்பி வந்து அந்த கண்டிஷன்ஸ் எத்தனை பேர் முழுசா படிக்கிறீங்க? இதே கோர்ட்ல நான் வந்து பார்த்திருக்கேன். அதுல என்ன சொல்லி இருக்குதுன்னா, நிறைய இதுல லோன் வாங்கிட்டு பிக்ஸ்டு இன்ட்ரெஸ்ட், பிளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் 2 இருக்குது. அது வந்து 3 months ஒன்ஸ் செக் பண்றது இருக்குது, 6 months ஒன்னு இருக்கு. தொழில் துறையிலேயே இருக்கு. அதுல எத்தனை பேர் பினான்சியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி இன்னைக்கு ஆர்பிஐல என்ன சொல்லி இருக்குது, இன்னைக்கு பிளெக்சிபிள் ஆயிருக்குது, அதனால இன்னைக்கு போய் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தோம்னா உங்க பேங்க்ல உங்க மச்சாங்கோட இருக்கலாம், உங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல மாட்டாரு, யோ மிஸ்டர் கந்தசாமி பிளெக்சிபிள் வந்துருச்சு, எழுதி கூட ஒரு லெட்டர், நான் உடனடியா வந்து லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி தரவே மாட்டாரு. நீங்க எத்தனை பேர் வாட்ச் பண்றீங்க? அதுவே பண்றது இல்லையே. ஆனா அப்படி பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் அப்படி குறைஞ்சிருங்க. எதையுமே படிக்கிறதே கிடையாது. இதுக்கு ரீசன் என்ன தெரியும்னா, தப்பாவே நினைச்சுக்க வேண்டாம், we are not ready to, எப்படி ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்றோமோ அது மாதிரி we are not ready to read the any documents. that is a main இது. அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறத என்னன்னு எழுதி இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா
மீண்டும் மறந்து போய் 1 வருஷம் 2 வருஷத்துல. அதை நீங்க எப்பவுமே எடுத்து தெரியுமா, பைலாஸ் மாற உங்களுக்கு பைஹார்ட்டடா உங்களுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு எப்ப இருக்குதோ அப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் தான் பிசினஸ்ல வந்து அப்படியே வந்து ஷார்ப்பா எதையுமே பண்ண முடியும். இல்லாட்டினா கண்டிப்பா பண்ண முடியாது. சரி பிரதர், நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்னா, டேர்ம்ஸ் வந்து எல்லா டீட்ல வந்து எல்லா கண்டின்ஜென்சிக்கும் டேர்ம்ஸ் ரைட்டிங்ல கண்டிப்பா கிளாஸஸ், போட்டுறலாம். தட் இஸ் கால்ட் கிளாஸ். கேள்வி யோசிச்சு என்ன பிசினஸோ பேங்க்ல வந்து நீங்க கொஸ்டின் பண்ணுனாங்கன்னா அந்த பேங்க்ல ஆபீசர் தே ஹேவ் அவங்க சொல்லியே ஆக வேண்டிய நிர்பந்தம், ஓகே. சொல்லியே ஆகணும். ஒன்னா ப்ரொப்ரைட்டரா பண்ணிடுங்க. அப்படி ப்ரொப்ரைட்டரா பண்ணலன்னா வக்கீல்கிட்ட போய் ஃபீஸ் கொடுத்து உங்க கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி உங்க தொழில் சம்பந்தமான எல்லா கண்டிஷனையும் போட்டு பண்ணுங்க. அதுதான் வந்து இதனுடைய சாராம்சம். சரி. மாமா இன்னொரு டவுட்டுங்க, பார்ட்னர்ஷிப், இன்னொரு பிரைவேட் லிமிடெட் பிராக்டிக்கல் கம்பெனி. டவுட் கேட்கலாமா? ஒரே ஒரு கேளுங்க. நிமிஷங்க, ஒரே ஒரு நிமிஷம். இதுல வந்து ப்ரொப்ரைட்டரா நீங்க முதல்ல பண்ணலாம், யாருக்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்ல. பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், எல்எல்பி பண்ணலாம், பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பண்ணலாம். இதுல வந்து காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணவே கூடாது. ஆமா. வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்து கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. இல்லன்னா அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு பிரச்சனை வரும். நீங்க சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட் வந்துங்க, நீங்க பேரு வைக்கிறது, லோகோ வந்து இப்படி போடுறது, இதுல வந்து சில பிரச்சனைகள் வருது. சில இடத்துல வந்து நிறைய கேஸ் போயிட்டு இருக்குது. தலப்பாக்கட்டி பிரியாணி 3 இருக்குது. 3 பேரு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். இது இந்த மாதிரி எல்லாம் நிறைய அதுல இருக்கிற லோகோ, இந்த மாதிரி பிரச்சனைகளும் வருது. அத பத்தி நீங்க ஒரு இல்ல, இப்ப லோகோ அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து இப்போ அது ஒரு முக்கியமான இதா எல்லா இடத்துலயுமே எடுத்துட்டு போறாங்க வந்துருச்சு. காரணம் என்ன, அந்த டிஜிட்டல் மீடியாஸ் என்னைக்கெல்லாம் இது வந்து டெவலப் ஆச்சு, எல்லாருமே தன்னுடைய லோகோவையும் தன்னுடைய நேமையும் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இது பண்றாங்க. அப்படி பண்ற போது ஒரு சின்ன தவறு நடக்குது. என்னன்னா, இப்போ அதுவும் மறுபடியும் ஆரம்பத்திலே சொல்றேன், கூகுள் அப்படின்னு அந்த டஸ்ட்பினுக்குள்ள போயிட்டு உடனே செக் பண்ண வேண்டியது. அந்த டஸ்ட்பின்ல இருந்து வரும், காட்டும். அது கிழக்கு பார்த்துட்டு மேற்கு பார்த்துட்டு வளைஞ்சிட்டு கிழிஞ்சிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் அவனே எடுத்து வச்சிருப்பான். அதுக்கு வந்து நீங்க 5000 2000 பணம் கொடுக்க சொல்லி கேட்கும். அந்த மாதிரி நாம் தயாரிக்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு லோகோ எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு லோக்கல்ல உங்க பிசினஸ் சார்ந்த இந்த மாதிரி பிசினஸ் அப்படின்னு ஒரு பேஜ்ல எழுதி, ரைட்டர்ஸ் இருப்பாங்க, இதுக்குன்னே லோகோ பண்றவங்களும் இருப்பாங்க, ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஒரு 2 days 3 days டைம் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க. இப்போ நிறைய பேர் அப்படித்தான், எனக்கு தெரியும், நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஆனா நான் வந்து ட்ரேட்மார்க் நான் பார்க்கறதுனால, அந்த கேசஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி தான் கான்செப்ட் நாங்க ஃபாலோ பண்றோம். கொடுத்தோம்னா அழகாக அவையிலே வந்து உங்களோட லோகோவை வடிவமைச்சு கொடுத்துருவாங்க. அந்த லோகோவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வேற ஏதாச்சும் இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா பண்ணலாம். நேமும் அதே மாதிரி பண்ணிக்கலாம். ட்ரேட்மார்க் வந்து பண்ணிக்கிறது நல்லது. பண்ணிக்கிறது ட்ரேட்மார்க் கண்டிப்பா பண்ணணும். அதை பண்ணிக்கிறது நல்லது. அதனால ஒரு பெரிய லாஸ் எல்லாம் கிடையாது. யூ ஹேவ் சச், உங்க லைஃப் லாங்கா அதை யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சிறு தொழில்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடிங்க சில முக்கியமான பதிவுகள் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அது நிறைய பேர் பண்றது இல்ல. இப்போ ஒவ்வொன்றிலையும் இப்ப உத்தியோக் ஆதாருங்கிறாங்க. அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃப் ஃபர்ம்ஸ், ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ், எப்படி இதெல்லாம் ஒரு ஆரம்ப கால ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பிளான் அப்ரூவல், ஃபேக்டரி ஆக்ட், ஹெல்த், ஃபயர் அண்ட் சேஃப்டி, பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட், லோக்கல் அத்தாரிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன், லேபர் லா ரெஜிஸ்ட்ரேஷன், இப்படி நிறைய இருக்குதுங்க. நிறைய பேர் வந்து அதை முழுசா பண்ணாத அது இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து அவன் எல்லா புஸ்தகத்தை எல்லாம் சீஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் இதை பத்தியே தெரிஞ்சுக்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் முக்கியம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இதுல கொடுத்திருக்கிறது வந்து ஒரு இது வந்து அரசாங்கம் கொடுத்தது, தனிப்பட்ட ஒரு பிரைவேட் பர்சன் வந்து இதை கொடுக்கல. ஆனா இது எல்லாமே நமக்கு வந்து நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, கிரெடிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே ஒரு லோன் வாங்குறா கூட கிரெடிட் ஸ்கோர் செக் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். சிபில் ஸ்கோர். ஆமா, ஏதோ அந்த ஸ்கோர் ஏதோ இது பண்றாங்க. நீங்க இத வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுல கேட்டிருக்கக்கூடிய எஸ்எம்இயா இருந்தாலும் சரி, ஃபர்ம்ஸா, வாட் எவர் எனிதிங், நீங்க எந்த மாதிரி கம்பெனி பண்ண போறீங்களோ அது எல்லாமே ஆதார், உத்தியோக் இதெல்லாம் வந்து எப்படின்னா நம்மளுடைய எல்லாமே சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டுடைய 2 இணைந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுல என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய தொழில்கள் பாத்தீங்கன்னா இப்போ வந்து வச்சிருப்பாங்க, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சிருப்பாங்க. இப்போ உங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே ஒரே நிதத்தான் சார்ந்தது. இது எதுக்கு அப்படின்னு நீங்க ஏற்கனவே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழில் எல்லாம் உத்தியோக் இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஸ்டார்ட் அப், ஸ்டாண்ட் இந்தியா இதெல்லாம் இருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லாம் போய் ரெஜிஸ்டர் ஆயிரும். எல்லாமே வந்து
எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வரல கம்ப்ளீட்டா நம்ம எப்படி மொபைல் எல்லாமே எல்லாத்தோட கனெக்ட் ஆகி அவங்க கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி இது எல்லாமே நம்மளுடைய உத்தியோக் ஆதாரா இருந்தாலும் சரி, பிளான் அப்ரூவல முதல்லயே பண்ணிடுறதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பில்டிங் கட்டுறது, என்ன தொழில் பண்றோமோ, பிளான் அப்ரூவல், எவ்வளவு தொழிலுடைய விஸ்தீர்ணம், அதுல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஐடியாஸ், இது எல்லாமே அந்த கம்பல்சரி ஃபயர் சேஃப்டி இதெல்லாம் பேசிக்ங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் செஞ்சு இதை வந்து எவ்ரி இயர் வந்து ரினியூவல் பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ரினியூவல் பண்ணலன்னா ஏதாவது தெரியும், உங்களுக்கு ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்தது, உங்க தொழிலே கம்ப்ளீட்டா பாய்ச்சிரும். இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் மற்றது எல்லா விதத்திலும் அரசாங்கம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கேட்டது பூராமே நம்ம பண்ண வேண்டியதுல பேசிக். அதெல்லாம் நீங்க வேற எங்கேயுமே போல. அதிகபட்சம் செலவாகிறது ஒரு 1000 ரூபாய் தான் செலவாகுதுல. யாராவது ஒரு இடத்துல போய் கம்ப்யூட்டர் சென்டர்ல பண்ணீங்கன்னா கூட ஒரு 500 1000 ரூபாய் நீங்களே சொந்தமா பண்ண முடிஞ்சுனா கூட பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்ல. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பல லட்சங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. காரணம் வந்து அந்த பில்டிங் ப்ராப்பர் அப்ரூவல் இல்லன்ட்டான். ஆனா அவர் அப்ரூவல் பண்ண போனது முடியாது. வாடகைக்கு. அவர் வாடகைக்கு போனா கூட அவன் சொல்லிட்டான், இல்ல அப்ரூவ்டு பிளான் இருந்தா மட்டும்தான் நாங்க ஏத்துக்குவோம். அதுல இன்னொரு விஷயங்க, பிளான் அப்ரூவல் இல்ல அப்படின்னு சொன்னா லோனே சாங்ஷன் பண்ணக்கூடாதுன்னு இப்ப வந்துருச்சுங்க. ஆமா, ஆமா. இனிமேல் லோனே சாங்ஷன் பண்ண முடியாது. அதே மாதிரி மணியண்ணா ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஏரியாஸ்ல நாம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மிக்க அவசியம். நிறைய பேர் வந்து இன்கம் டாக்ஸ்னா பயந்துட்டு ஓடிடுறாங்க. ஆனா இன்கம் டாக்ஸ் வந்து நீங்க கரெக்டா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதான் உங்க கம்பெனியை பத்தி பேங்க்காரனுக்கு தெரியும். கொஞ்சம் டாக்ஸ் கட்டினாதான் அடுத்த லோன் கொடுப்பான் உங்களுக்கு. நிறைய பேர் வந்து லோன் வேணும் ஆனா டாக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்குதான் ட்ராக் ரெக்கார்டுன்னு சொல்லுவான். ட்ராக் ரெக்கார்டுலாம் கொடுக்க மாட்டான். ட்ராக் அவரு ரெக்கார்ட் கொடுக்க மாட்டாங்க. மணி அண்ணனுக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப அத்துப்படியா தெரியும். ஆமா, இல்ல ஆமா. சொல்றேன், ட்ராக் ரெக்கார்டு இல்லாம நம்ம லோனுக்கே அதுல போக முடியாது. ஓகே, ஒரு அந்த விஷயம் இதுல சொல்லிக்கிறேன். அண்ணன் மணி அண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு மத்தவங்களுக்குமே இந்த ஜிஎஸ்டி கட்ட மாட்டேன், நான் இன்கம் டாக்ஸ் கட்டலன்னு சொல்றாங்களா, அவங்களே வந்து நான் ஒரு மீட்டிங்ல ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜ்ல எவ்ரி இயர் வந்து நான் வந்து அங்க போவேன். சரிங்க. அப்போ வந்து அந்த மீட்டிங்ல நான் பேசுற போது ஒரு வந்து, சார் நீங்க வந்து தொழிலை பத்தி சொல்றீங்க, நான் எல்லாம் சம்பாதிக்கிறதே வெறும் 1000 ரூபாய் தான், நான் நல்லா என்ன சார் பண்றேன்னு சொன்னாங்க. சரிம்மா பரவாயில்ல, நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு என்ன லாஸ் வருதோ நானே ஏத்துக்கிறேன். இந்த ஹெச்ஓடி எக்கனாமிக் ப்ரொஃபசர் ஹெச்ஓடி மிஸ்டர் மணி, அவர் பேரும் மணிதான். சரி சரி. அங்க இப்பதான் ரிட்டையர் ஆனார் லாஸ்ட் 2 months பேக். அவரை பேரை சொல்லி அவர் பொறுப்பேத்துக்குவாரு. நீ மாசம் வந்து எவ்வளவு ட்ரெய்லர் தொழில வருதோ அதை நீ என்ன பண்றீன்னா கண்டிப்பா நேரடியா காசா வாங்காத. நீ சொல்லு இந்த பேங்க்ல போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லு. காசா கொடுத்தாங்கன்னா கொண்டு போய் ஒருத்தர் வச்சு பேங்க்ல போட்டுரு. நீ போடாத, பேங்க்ல வேற ஒருத்தர் வச்சு போட்டுரு அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷம் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு மேல அந்த அம்மாளுக்கு வந்துருச்சு. சோ சம்பாரிச்சிருச்சு. அது எப்படியோ பணம் வந்து நல்லா நிறைய ஜாக்கெட் நிறைய எல்லாம் தைச்சதுனால அந்த டெய்லரிங்ல ஷி கெட் தி இன்கம். இஸ் நாட் ஆர்டினரி விஷயம் இல்ல. அந்த அம்மா ஆன உடனே அடுத்து அந்த அம்மா வந்து ஒரு தையல் மெஷின் 2 தையல் மெஷின் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தது. அப்போ என்னை அடுத்த வருஷம் போறேன் அதே காலேஜுக்கு. அந்த அம்மா மறக்கவே இல்லை. இந்த அம்மா முதல் சேர்ல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. சோ அந்த அம்மா கேட்டது, சார் என்னன்னு, இதை எடுத்துக்கிட்டு எதுவுமே பண்ண வேண்டாம், நீ நான் என்னுடைய ரெக்கமெண்டேஷனே வேண்டாம், பக்கத்துல இருக்கிற பேங்க் போமா, உனக்கு பக்கத்துல எந்த பேங்க் இருக்குதோ போய் கேளு, இதை மட்டும் கொண்டு கொடுத்துருற, பேங்க் பாஸ்புக் எல்லாம் கொண்டு கொடுத்துருங்க. நான் சொல்றேன், அந்த அம்மாளுக்கு 5 தையல் மிஷினை கொடுத்து லோனை கொடுத்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, வெறும் 5 தையல் மிஷினை கொடுத்து அந்த சிறு தொழில் எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்து அந்த லோனை கொடுத்தது. இன்னைக்கு அந்த அம்மா வந்து மாசம் சம்பாதிக்கிறது வருமானம் வந்து குறைஞ்சது 6-7 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்குது. மிகப்பெரிய அளவுல பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருச்சு. சுருக்கமா சொல்ல போனா பிசினஸ் டர்ன் ஓவர் என்ன இருக்கோ அதுல பேங்க்லயும் அந்த டர்ன் ஓவர் இருக்கணும். அதுதான் உண்மைத்தன்மை. இல்லன்னா பிசினஸ் டர்ன் ஓவர் பேலன்ஸ் ஷீட்ல மட்டும் காட்டிட்டு பேங்க்ல பாத்தீங்கன்னா 25% கூட வரவு செலவு இல்லைன்னா அதை சரியா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் நாட் கன்சிடர்ட். அதனால அகிலையா சொல்ற மாதிரி நீங்க வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, சம்பாதிக்கிறத பேங்க்ல போறது ஒரு டிசிப்ளின். அதுக்கு ஒரு முறை இருக்கு. அவர் மணியண்ணனுக்கு தெரியும் நினைக்கிறேன். as auditor he knows very well about that. Even you are deposit the money, you tax பண்றதுங்கிறது இல்ல, நீ எவ்வளவு டர்ன் ஓவர் பண்றது, டாக்ஸ்ங்கிறது வந்து இன்னொரு டாஸ்க் வந்து மேல இருக்கு. அங்க வந்து நாம யாருமே அதை பண்ண வேண்டியது இல்ல. நீ உள்ள எவ்வளவு எல்லாம் உள்ள ரொட்டேஷன் ஆயிட்டு வருதுன்னு இந்த அம்மா பண்ணும் அப்படிங்கிற அந்த பேங்குக்கு ஒரு நண்பகத்தன்மை தானே வெளியே, வேற எல்லாம் கிடையாது. பேங்க் ஆபீஸருக்கு வேற எதுவும் தேவை. ஆமா, ரீபேமெண்ட் கெபாசிட்டி எப்படி அசஸ் பண்ண முடியும்? உங்களுடைய ஒரே ஒரு விஷயம் தான். அதான் நம்மளுடைய பியூர் கெமிக்கல்ஸ் பொன்னுசாமி சென்னையில நம்மளோட ஒன்னா தொழில் ஆரம்பிச்சாருங்க. இன்னைக்கு 4500 கோடி டர்ன் ஓவருக்கு போயிட்டாரு. அவரு வந்து கெமிக்கல் ட்ரேடிங் தான். அவரு வந்து ஹையஸ்ட் டாக்ஸ் பேமெண்ட் அண்ட் நிறைய அவார்டு வந்து இன்கம் டாக்ஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க.
அவர் செய்யறது மொத்தமே இதேதான், எல்லாமே அக்கௌண்ட்ல தான் நான் பண்ணுவேன், ம். அதே ம். மாதிரி டாக்ஸ வந்து இருக்கிறபடி கட்டுவேன் அப்படிங்கிற கொள்கை வந்து அவருக்கு பல பேங்குகள் அவர் வாசல்ல காத்துட்டு இருக்கிறாங்க ம். அவருக்கு வந்து அட்வான்ஸ் பண்றதுக்கு. இது ஒரு சின்ன உதாரணம். அண்ணா அவர் சொன்னதுனால சொல்றேன். அவரோட ஆபீஸ் மவுண்ட் ரோடு பக்கத்துல ஒரு 100 அடி தள்ளுனோடனே லெஃப்ட் சைடுல போனோடனே மேல மாடியில முத அங்க இருந்தது. ஞாபகம் இருக்குங்களாண்ணா? அமைஞ்சிக்கரையில அமைஞ்சகரையில அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய லெவல்ல. அதுக்கப்புறம் ஆமா, முதல்ல வந்து லா காலேஜுக்கு எதிர்த்தாப்புல பழனியப்பன் ஆபீஸ்ல இருந்தது. ஆமா. ஆமாங்க. அண்ணா இப்போ அடுத்தபடியா சொன்ன மாதிரியே தாங்கண்ணா, நீங்க சொன்ன ஒரே அந்த வரிதான். இந்த டாக்ஸ் கட்டுறது அப்படிங்கிறது வந்து நான் டெல்லி வந்தபோது எனக்கு சிட்டி பேங்க்ல இருந்து ஒரு கிரெடிட் கார்டு கொடுத்தாங்க. அந்த சிட்டி பேங்க்ல அதுதான் முதல் வாங்கினது. அது இன்னைக்கு அந்த சிட்டி பேங்கினுடைய வேல்யூ என்ன தெரியும்னா, அது இருந்து நான் எப்போதுமே நான் எந்த காசுமே வந்து ஆன்லைன்ல மட்டும்தான் பண்ணுவேன். ஆன்லைன் மீன்ஸ் கிரெடிட் கார்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதுனாலயே நான் இப்போ ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பேன். ஏனே நவுலி அபார்ட்மெண்ட் அந்த வீடு வாங்கினேன்னா எனக்கு லோன் எல்லாம் வந்து எதுவும் வக்கீல்னே பார்க்கல, எடுத்துக்கொண்டு வந்து லோனை கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி அடுத்த பில்டிங், அதுக்கு அடுத்த பில்டிங் இன்னைக்கெல்லாம் வாங்கியிருக்கிற அப்படின்னு சொன்னா பிகாஸ் ஆஃப் தி பினான்சியலி வந்து எல்லாமே ரொட்டேஷன் பண்ணுதான் கம்ப்ளீட்டாக. டிஜிட்டல் எல்லாம் டிஜிட்டல். ரொம்ப சந்தோஷம்ண்ணா. அடுத்தபடியா முக்கியமா வந்து நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் வந்துங்க, இந்த லோன்ஸ் எல்லாம் வாங்கும் போது ஒரு கொலாட்ரல் கேட்கறாங்க, அல்லது கூட இருக்கிற பார்ட்னரை வந்து நீங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்கிறாங்க, இவங்களும் போட்டுட்டு வந்துடுறாங்க. வக்கீல் சொன்ன மாதிரி என்ன ஏதுங்கன்னே கேட்கறது இல்ல, அவங்க இன்டூ மார்க் போட்ட இடத்துல கையெழுத்து போட்டுட்டு கடைசியில பணம் கட்ட முடியாத ஒரு சூழல் வரும்போதுதான், என்னங்க பிசினஸ்க்காக தான் நான் போட்டேன், இப்ப இவங்க என்ற பர்சனல் ப்ராப்பர்ட்டியும் வந்து அட்டாச் பண்றாங்களே எப்படிங்க? அருமையான கேள்விங்கண்ணா, அற்புதமான கேள்வி. இதுதான் கோர்ட்ல நாங்கெல்லாம் வந்து மீட் பண்ணிட்டு இருக்கோம். வாரண்டி, சாட்சி, இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்லுங்க. இது உண்மையாலுமே இதை சொல்றதுக்கு நான் வந்து ரொம்ப உண்மையாலுமே சந்தோஷப்படுறேன். இதுல என்ன விஷயம்னா, பேங்க் லோன் வாங்குற போது வந்து தவறு நம்ம பண்றோம், அதான் முதல்ல நம்ம பேசணும். என்ன டாக்குமெண்ட் வந்து பேங்கோட கையெழுத்து போடுறோம் அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அப்புறம் என்ன லோன் வாங்குறோம், அந்த லோனோட அமௌண்ட் என்ன, இந்த பேங்க் நமக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ ஒரு 10 லட்சம் 1 கோடி ரூபாய் தராங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு பேங்குக்கும் ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்க. எல்லா பேங்கும் ஒரே மாதிரி கிடையாது. பிரைவேட் பேங்க் தனியா இருக்கும், நேஷனலைஸ் பேங்க்ல வந்து தனியா இருக்கும். அதுல அவனுடைய பாலிசி வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அதுல மணியண்ணனுக்கு தெரியும், ஏன்னா ஆடிட்டர் அப்படிங்கறதுனால மற்ற பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த பேங்கினுடைய சேர்மன்ஸ் வந்து எங்க பாம்பேவோ இங்க இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு பாலிசி போட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை வந்து பப்ளிஷ் பண்ணி பேங்க் அனுப்பிச்சிருவாங்க. அந்த பேஸ்ல தான் அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் ஆகும். அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு பேங்க் ஆபீசரோ மேனேஜரோ பண்ணவே முடியாது வித்தின் த கண்டிஷன். ஆனா அந்த கண்டிஷன்ல வந்து மேனேஜருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இத்தனை பர்சன்டேஜ் மேனேஜர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு லிபரலும் கொடுப்பாங்க. ஏன்னா பேயிங் கெப்பாசிட்டி அவனுடைய ஒரு தொழில் துறையில எப்படி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி. ஆனா எந்த ஒரு நிதிலையுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க வாங்கின தொழில எந்த தொழிலுக்காக லோன் வாங்குனீங்களோ, எந்த ப்ராப்பர்ட்டி வைக்கிறீங்களோ அதை தவிர வேற ப்ராப்பர்ட்டி அவன் எடுக்கவே கூடாது. எடுக்கிறதுக்கு சட்டத்துல எந்த ஒரு சட்டத்திலும் இடம் கிடையாது. ஆனா இங்க தப்பு யாருகிட்ட இருக்குதுன்னா நம்ம கிட்ட இருக்குது. என்ன தப்பு? நீங்க நமக்குள்ளார வந்து அண்ணன் தம்பி பார்ட்டிஷன் பண்ணிருக்க மாட்டோம். பொண்டாட்டி மேல சொத்து எழுதி வைக்கிறதுக்கு பயம், புள்ள பேர்ல எழுதி வைக்கிறதுக்கு பயம். இது மாதிரி இருக்கிறதுனால ஒரு தொழில் பண்றீங்க அப்படின்னா என்ன தொழில் பண்றோமோ அதுக்குண்டான தொழிலை மட்டும் அந்த ஏரியாவை மட்டும் செப்பரேட் பண்ணி அதை மட்டும் யார் பேர்ல தொழில் வாங்குறோமோ அந்த தொழில் இருக்கிறவங்க மேல கண்டிஷன் பேர்லயோ கண்டிஷன் எழுதலாம். நமக்குள்ளார ஒரு டாக்குமெண்ட் அப்பா மகனுக்குள்ள எழுதிக்கலாம், அண்ணன் தம்பிக்குள்ள ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள எழுதிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் டாக்குமெண்ட், இதெல்லாம் நமக்காக எழுதிக்கிறது. ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல எப்படா எழுதுறான்னு அவங்க கேட்கறதுக்கு எந்த விதமான அதிகாரமே கிடையாது. கம்பெனி சைட் எதுவுமே இல்லை. அவன் வந்து நான் செய்ய போறேன், இப்படித்தான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி எந்த கிளாஸும் வந்து அங்கெல்லாம் தடையா இருக்காது. எந்த ப்ராப்பர்ட்டி 10 ஏக்கரா இருக்குதுன்னா 1 ஏக்கரா வச்சா போதும் அப்படின்னு சொன்னா அந்த 1 ஏக்கரா மட்டும் ஸ்கொயர் பண்ணிட்டு கீழே எழுதணும், திஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இன் கேஸ் எனி டிஸ்பியூட் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி தான் எடுக்கணும், அடுத்த ப்ராப்பர்ட்டி எடுக்க கூடாதுங்கிற கிளாஸ் வந்து நீங்க போட்டு உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணணும் பேங்க் ஆபீசர்ல. நாம தான் போய் சந்தோஷத்துல பேங்க் மேனேஜரா, டேய் நம்ம மாம ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, அந்த சக்திவேலு தான் இருக்கிறாரு, போய் கையெழுத்து போட்டு வந்துடுறப்பா, இன்டு மார்க் போட்ட இடத்துல எல்லாம் சைன் பண்ணிட்டு வந்துருவோம். 1 வருஷம் கழிச்சு பார்ப்போம், we are in the trouble. அதனால இனிமேல் லோன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்களா இருந்தாலும் சரி,
வேற யாராவது இருந்தாலும் சரி, இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் கைண்ட்லி கன்சல்ட் வந்து ப்ராப்பர் அட்வொகேட். அந்த வக்கீல் எப்படி இருக்கணும்னா பத்திரத்தை படிக்கிறவங்களா இருக்கணும், இந்த பேசிக் நாலேஜ் இருக்கிறவங்களா இருக்கணும். அந்த டாக்குமெண்டே படிக்காத வக்கீல் இருப்பாங்க, எடுத்து கூட பார்க்க மாட்டான். உண்மையாலுமே அப்படி இருப்பாங்க. அது மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு பீஸ் வந்து 100 ரூபாங்கிறது 200 ரூபா கொடுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கு தம்மாங்க. கண்டிப்பா மத்த ப்ராப்பர்ட்டிய கண்டிப்பா யாரு கை வைக்க எந்த சட்டத்திலையும் இடமே கிடையாது, துளி கூட கிடையாது. கொலாஸ்ட்ரல் கொடுக்க வேணும்னா அது வந்து இருக்குதா? கொலாஸ்ட்ரல் செக்யூரிட்டி யார் கொடுக்கணும்? கொடுக்க வேண்டிய நெசசிட்டி என்னன்னு கேளுங்க. சார், என்னுடைய ப்ராப்பர்ட்டி நான் வாங்குறது வந்து 1 கோடி ரூபாய், நான் எதுக்கு இன்னொரு 10 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி உனக்கு கொலாஸ்ட்ரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அதை நம்ம கேட்கறதே கிடையாது. ஏதாச்சும் லோன் கிடைக்காது போயிருமே ஆவல், கிடைக்கலன்னா 1 மாசம் கழிச்சு வாங்கு. அதுக்குண்டானது நம்ம ஒரே நாள்ல பண்ணக்கூடாது. அதை அதான் பர்சனல் அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வந்து ஃபைல் பண்ண சொல்றாங்க பேங்க்ல. ஆமாங்க. இருக்கிற சொத்தையெல்லாம் லிஸ்ட் போட்டு ஃபைல் பண்ணிட்டு, ஆமாங்க, நீங்க வந்து ஃபார் இப்ப வந்து துரை கம்பெனி இருந்துன்னு வைங்க, ஃபார் துரை அண்ட் கம்பெனி பார்ட்னர்னு ஒரு இடத்துல கையெழுத்து வாங்குறான், பக்கத்துல வந்து வெறும் இடத்துல ஒரு கையெழுத்து வாங்குறான். கரெக்ட். அது எதுக்குங்க தனியா ஒரு கையெழுத்து இதான் இங்க போட்டு? இல்ல அது வந்து கம்பெனிக்கு, நீங்க இது வந்து பர்சனல் செக்யூரிட்டிங்கிறது அப்புறம் தான் தெரியுது. பண்ணக்கூடாது. இங்க ஒரு கையெழுத்து அங்க ஒரு கையெழுத்துல போட்டுறோம், அதுக்கப்புறம் லெப்ட்ல கேக்குறான், ரைட்ல கேக்குறான், இத்தனை கையெழுத்துனே போட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த சட்டத்திலையும் இல்லை, எந்த கிளாஸ் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க வாங்கிக்கிறாங்க. கடைசியில பிரச்சனை வரும்போதுதான் தெரியுது இவருடைய பர்சனல் செக்யூரிட்டி இதுல அட்டாச் ஆகுது அப்படிங்கிறது. கண்டிப்பா கேஸ் கம்பெனில வசூல் பண்ணி பாக்குறான், கம்பெனி தேரல அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அதை அட்டாச் பண்றான். Sure, definitely. That is the way in which going on. அதனால அந்த இடத்துல வந்து தனிப்பட்ட முறையில அந்த பத்திரத்துல கையெழுத்து போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். டாக்குமெண்டேஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். டிராஃப்டிங் த டாக்குமெண்டேஷன் வித் MOU வித் பேங்க். ஆமாங்க. இன்னொரு டவுட் என்னன்னா, இந்த டிக் எல்லாம் வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கான்ஸ்டிடியூஷன்ல 2 பேரும் டைரக்டர் இருக்காங்க. சரிங்க. டேர்ம் லோன் வந்து TIC மாதிரி இதுல வாங்குறாங்க. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் நடத்துறாங்க. they are not able to run it னு வச்சுங்க. அப்போ வந்து ப்ராப்பர்ட்டி ஆக்ஷனுக்கு வருது. ஒரு 10 கோடி லோனுக்கு அவன் கொடுத்த கொலெட்ரல் வந்து ஒரு 5 crore தான் போகுது. மீதி பேலன்ஸ் 5 crore ரெக்கவர் ஆகிறதுக்கு பேங்க்ல சோர்ஸ் இல்லை, ஐ மீன் TICல. அப்ப என்ன பண்றான், இந்த TIC டைரக்டர்ஸ் 2 பேர்த்திட்டையும் பர்சனல் கேரண்டி ஆல்ரெடி வாங்கியிருக்கான். ஆமா. இப்ப அந்த பர்சனல் கேரண்டியை வந்து ரிவோக் பண்ண முடியுமா? பர்சனல் கேரண்டி கண்டிப்பா ரிவோக் பண்ண கூடாதுன்னு இருக்குது. ஆனா இப்ப எல்லாருமே வந்து எப்படின்னா ரிவோக் பண்ணி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இப்ப எல்லாமே. காரணம் ஏன்னா அந்த டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி ரிட்டர்ன்ல இருக்குது இல்லைங்கண்ணா. அது வந்து இப்ப பர்சனல் கேரண்டில சைன் பண்ற போது உள்ளார வந்து அவங்க எழுதி கொடுத்துறாங்கல்ல, அதனால வந்து சிக்கலாயிருது. இல்லாட்டி எடுக்க முடியாது. ஏன்னா அவன் டைரக்டர்ஸோட பர்சனல் கேரண்டி கேக்குறான். இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட் இன்னைக்கு பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து 10,000 எத்தனை லட்சம் கோடி வந்து இன்னைக்கு தள்ளுபடி பண்ணி இருக்காங்க. சோ என்ன கண்டிஷன், எந்த அடிப்படையில தள்ளுபடி பண்ணுவாங்க? பண்றதுக்கு அதிகாரம் இருக்குது. ஏன் வந்து அந்த 5 கோடி அதெல்லாம் வந்து மேட்டர்ல பண்ணவே முடியாது, ரெக்கவரி பண்ணவே முடியாது, பண்றதுக்கு சட்டத்துல இடமும் கிடையாது. ஏன்னா ரிட்டர்ன்ல இருந்ததுன்னா. ஆனா நம்ம தான் பர்சனல் கேரண்டிக்கு வந்து 2 பேரும் டைரக்டர் சைன் பண்ணிடுறாங்கல்ல. ஒன்ஸ் சைன்னா வித் இன் த நாலேஜ் அப்படின்னு சொல்லி அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. தனி ஃபார்மேட் போடுறாங்கண்ணா. ஐ ஸ்டாண்ட். ஆமா, தனி ஃபார்ம் போடுறாங்க. தனியா பர்சனல் கேரண்டி ஃபார்மேட்லயே கையெழுத்து போடுறாங்க. எனக்கு என்ன, டைரக்டர்ஸ் பர்சனல் கேரண்டி கொடுக்கலன்னா லோனை எந்த பேங்க்லயும் கொடுக்கறது இல்ல, எந்த இன்ஸ்டிடியூஷன்லயும் கொடுக்கறது இல்ல. இல்லைங்கன்னா கொடுக்கறது இல்ல. நீங்க கொடுக்கறது இல்லைங்கிற நீங்க சொல்றீங்களா? அவங்க என்னன்னா இந்த மாதிரி சூழ்நிலையை தமிழ்நாட்டுல வந்து எல்லாமே ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. பர்சனலா வேற ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்க வேண்டிய அசெட் இல்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், பேங்க் பக்கம் இருக்கக்கூடிய ஃபிலா என்னன்னு சொல்றேன். பேங்க் ஆபீசர்ஸ் வந்து ஒரு லோன் கொடுத்தா மட்டும் பத்தாது, அந்த லோன் வந்து சரியா நடந்துட்டு இருக்குதான்னு வாட்ச் பண்ண வேணும்னு சொல்லி ஒரு சட்டத்துல இடம் இருக்குது. சோ அதை வாட்ச் பண்ணி அவர் சரியான பேமெண்ட் பண்றாரா, அதை வந்து அவருக்கு அட்வைஸ் பண்றது பேங்க் அண்ட் பிசினஸ் மேனுடைய ரிலேஷன்ஷிப்னு தனியாவே ஒரு காலம் இருக்குது. அதை வந்து இவங்க பண்றது கிடையாது. அதனால என்னன்னா எதுவுமே கண்டுக்க மாட்டான். லோன் வரலன்னு சொல்லி 3 மாசம் 6 மாசம் கழிச்சுன்னு உன்னை ஏலத்துக்கு கொண்டு வர அந்த மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இல்ல அது வந்து ரிசர்வ் பேங்க்ல என்ன சொல்லிட்டாங்க, 3 குவார்டருக்கு வந்து அவன் சர்வீஸ் பண்ணலன்னா அவனை NPA வந்து கிளாசிஃபை பண்றதுக்கு அவங்க ஹெட் ஆபீஸ்லயே பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு பிரான்ச்சுக்கு சான்ஸே கொடுக்கல. ஆட்டோமேட்டிக்கலி கிளாசிஃபை வந்து 3 குவார்டருக்கு டிஃபால்ட்னா NPA ஆயிரும். அது NPA ஆயிட்டா 100% பே பண்ணாதான் திரும்ப அது அலைவா ஆகும்.
ஆமா இல்லன்னா வந்து என்பி ஆகும், அப்புறம் என்சிஎல்டி போவோம், எல்லாம் ஆகும். ஏன்னா நார்த் அப்புறம் இந்தியால டிஆர்டி வந்து போயிரும். லோன் வாங்குறவங்க எல்லாரும் வந்து தம் பேர்ல எதுவும் சொத்து வச்சுக்கிறது இல்ல. முன்னெச்சரிக்கையா எல்லா சொத்துலையும் மத்தவங்க பேர்ல பிரதர் எழுதிக்கிறாங்க. அதுதான் கரெக்ட்னு தோணுது. நம்மால என்ன அண்ணா பண்றான், அட்வான்ஸா போயிட்டாங்க. கையெழுத்து போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் மாத்துறான். அது முடியாது. அது முடியாது. அது அண்ணா நிறைய பேர் நீங்கெல்லாம் தலையில அதை ஒரு கேஸ். பண்ணலாங்கண்ணா. இப்ப எங்களாட்டுக்குள்ள நீங்களாம் அட்வான்ஸா வேற கண்ட்ரில வாங்கிக்கலாங்கண்ணா. அப்புறம் என்னையாட்டு இருக்கிற ஆளுகளை என்னங்கண்ணா தொழில் பண்ண முடியும்? நீங்க வேணா இப்படி பண்ணிட முடியும். இவங்க ஏனுங்கண்ணா? இல்ல ஒரு ஆள் வந்துங்க 10 கோடி கையெழுத்து போட்டு வந்துட்டு அட்டாச்மெண்ட் வரப்போகுதுன்னு 1 மாசத்துக்கு முன்னால பொண்டாட்டி பேர்ல எல்லாத்தையும் மாத்தினாரு. அது சரி. அது அது வந்து பிரச்சனையாகி கடைசியில நல்லன் பாய்டுன்னு போட்டு அதே கேன்சல் பண்ணி விட்டானுங்க. இல்ல இப்ப எனக்கு என்ன அதை அட்டாச் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத இப்ப ஆனா உங்களுக்கு ஒரு அதுலயே அட்டாச் வந்து பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் அனுப்பிச்சு வைக்கிறேங்கண்ணா. சரி. ஏன்னா இப்ப நிறைய பேர் நம்ம ஆளுங்க நிறைய பேர் மாற்றுறது, நீங்க ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் போனதுக்கு அப்புறம் இந்த ஷார்ட் வாலுக்கு பர்சனல் கேரண்டி வந்து ரிவோக் பண்றோம். அதான் ப்ராப்ளமே இப்ப. நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் வந்து கேர்ஃபுல்லா கொடுக்கணுங்கண்ணா. ஆ. நிறைய Statement கொடுத்தோம்னா அதாவது நிறைய லோன் கொடுப்பான்னு நினைச்சிட்டு வீட்டுல இருக்கிற நகை நட்டுல இருந்து எல்லாமே எழுதி கொடுத்துறாங்க முதல்ல. அது சரி. இது ஒரு பாயிண்ட்டுங்க. இது வந்து பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டானது எல்லாம் நான் பேசிட்டேன். அடுத்த கேள்வி வந்து நம்ம வந்து பிசினஸ் பண்ணும்போது சில குறைபாடுகள் எல்லாம் நிறைய இருக்குது. இப்ப நிறைய பேர் வந்து கொட்டேஷன் கொடுக்கும் போதே அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து சரியா போடாதனால இவங்க பாட்டுக்கு ஒரு கொட்டேஷனை கொடுத்துட்றாங்க. அவனும் ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய சிக்கல் வருதுங்க. அதாவது வந்து அந்த ஆர்டருக்கு சொல்லுங்கண்ணா. அவன் எப்ப பணம் கொடுக்கலையோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் தான் பேசுது அந்த இடத்துல. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் லைக் தட் யாருமே செய்யறது இல்ல, சரியா பாக்குறது இல்ல. இது எந்த அளவுக்கு முக்கியங்க என்கொயரியில இல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து ஒரு வாங்குனதுக்கு அப்புறம் அக்னாலஜ் பண்றது இல்ல. இல்ல நீங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு அந்த வார்த்தையிலேயே எல்லாம் இருக்கு. கண்டிப்பா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம வந்து எப்ப அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்மளால ஃபாலோ பண்ண முடியறது இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம பிசினஸ் வந்து முதல்ல இருந்தே நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்ண முடியலைங்கிற போது அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே உங்களுக்கு வந்து தவறான இடத்துக்கு வரும். ஏன்னா உங்களுக்கு வந்து எப்ப நீங்க முன்னால பே பண்ண முடியாது, ஏதாவது இந்த கொரோனா மாதிரி சூழ்நிலைன்னா பே பண்ண முடியாதுங்கிறது ஓகே. பெரிய சீரழிவுகள் பேரழிவுகள் இது மாதிரி வர்றது பே பண்ண முடியாது. ஆனா ஒரு நல்ல தொழில் வந்து பே பண்ணல அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து இந்த தொழில்ல வந்து நம்ம வந்து சரியான முறையில வந்து ஃபாலோ அப் இல்லை அப்படின்னு சொன்னா தான் நம்மளால முடியும். ஆனா அதே பேங்க்ல வந்து நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்து பே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. சோ ஒரு 6வது வருஷத்துல ஏதோ ஒரு தொய்வான நிலை ஒரு 2 மாசம் ஏதோ தொழில் வருது அப்படின்னு சொன்னா நிச்சயமா ஈவன் த கோர்ட் ஈவன் த அப் டு சுப்ரீம் கோர்ட் ஈவன் ஹைகோர்ட் கூட எகென்ஸ்டா தீர்ப்பு போட்டிருந்தது. சுப்ரீம் கோர்ட் வந்து டைரக்டா அப்போ வந்து ஆந்திரானுடைய ஜட்ஜ் அவர் தான் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணாரு. இல்ல அந்த கண்டிஷன்ஸ் இருக்கலாம், இத்தனை வருஷமா வந்து அவர் வந்து சரியான முறையில பே பண்ணியிருக்காரு, இன்னும் வந்து நீ 6 மாசம் அவருக்கு டைம் கொடுத்து பண்றதுல எந்த விதமான தவறுமே இல்ல, அதனால பேங்க் சுட் கன்சிடர்னு சொல்லி அவருடைய தொழில். ஆனா அவர் வக்கீல் நல்லா பண்ணியிருந்தாரு ஹைகோர்ட்ல. சோ ஹைகோர்ட்ல வக்கீல் வந்து அவர் எப்படி எல்லாம் பண்ணாரு, தொழில் எந்த எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு, எந்த சூழ்நிலையில் தொழில் ஆரம்பிச்சு இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி, எத்தனை கோடி ரூபாய் வளர்ச்சி வந்திருக்கிறதெல்லாம் அந்த கேஸ்ல வந்து இது பண்ணிட்டு இங்க வரும்போது ஈவன் ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ் பண்ணிருந்தாரு, ஹைகோர்ட் வந்து டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. அதுக்கு எகென்ஸ்டா சுப்ரீம் கோர்ட் வந்தபோது அவர் வந்து ஆந்திரானுடைய ஜட்ஜ் எனக்கு இன்னைக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, கோர்ட் நம்பர் 8 or 9 அவர் உட்கார்ந்து இருந்தாரு. நோ 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 சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட டைம் தரல. ஐ கிராண்ட் த 6 எவ்வளவு நாள் டைம் வேணும் கவுன்சில், ஹவு மெனி டேஸ், ஹவு மந்த் அப்படின்னு கேட்டாரு. எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுனாரு. நோ ஐ அம் கிவன் த 6 month டைம், நீ வந்து அவரை தொந்தரவு பண்ணக்கூடாது, அவருக்கு வந்து பிளெக்சிபிள் டைம் கொடு அப்படின்னாரு. மறுபடியும் 6 month கழிச்சோடனே வந்தோடனே மறுபடியும் வந்து 6 மாசம் கொடுத்தாரு. சோ அதனால கோர்ட்டுமே வந்து யாருமே எந்த தொழில் செய்யறவங்களுக்கு இல்லை, ஆனா நீ தொழில் எப்படி பண்ணிட்டு வந்த அப்படிங்கறது வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணுவாங்க. அது இருந்துன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஆனா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்ஸ் சைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுல இருந்து நம்ம வெளியில வரவே முடியாது. நம்ம அந்த தொழில் டேர்ம்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுதானே சைன் பண்றோம், அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுதான் எவ்வளவு தூரம் முக்கியம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சிவில் கான்ட்ராக்டர் வந்து ஒரு 30 லட்சம் ரூபாய் ஒருத்தர்கிட்ட பணம் வரலன்ட்டு என்கிட்ட வந்தார். சரி, மொத்த கான்ட்ராக்ட் வேல்யூ எவ்வளவுன்னு கேட்டா 50 லட்சம்னாரு. 50 லட்சத்துல அப்ப 20 லட்சம் கொடுத்துட்டாரானா? ஆமாண்ணா 20 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. முதல்லயே ஒரு 10 கொடுத்தாரு, அப்புறம் ஒரு 10 வேலை செய்யல கொடுத்தாரு. சரி இந்த ஆர்டர் எங்கப்பான்னு, ஆர்டர் எல்லாம் எதுவும் கொடுக்கலீங்க, 10 லட்சம் ரூபாய் எடுத்து கட்டோட கொடுத்து
நீ ஆரம்பிப்பினாரு. அப்படி நம்மள நம்பி 10 லட்சம் ரூபாய் கொடுக்கற நம்பி நாம ஆரம்பிக்காத அப்புறம் என்ன பண்றது? நானும் ஆரம்பிச்சுட்டேனுங்க. அதுக்கப்புறம் கேட்டா இன்னொரு 10 கேட்டா அதையும் கொடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமா நீ வேலையை முடிச்சிடலாம், அண்ணன் கட்டாயம் கொடுத்துருவாருன்னு நினைச்சிட்டு நானும் வேலையை முடிச்சு கொடுத்துட்டேன். இப்ப வந்து பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப கேட்டா நான் அந்த 50 எல்லாம் நான் ஒன்னும் அக்ரி பண்ணல, நீ அக்ரி பண்ணதே மொத்தமே 20 தான் அப்படிங்கிறாரு. மொத்தம் That is a 30 wrong. அது வந்து தவறு தானே. இப்போ அவர் நமக்கு யாரா இருந்தாலுமே கூட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நட்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒரு அக்ரிமெண்ட் வேணும். கண்டிப்பா ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் வேணும், ப்ராப்பரா இருக்கணும். அதாங்க ஆர்டரே வாங்கல இவரு. ஆர்டர் வாங்காதே ஒரு தொழில் பண்றாங்க. நம்பிக்கை அப்படிங்கிறாங்க. இல்ல அவரு என்ன நம்பி எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்தாரு, நான் எப்படிங்க ஆர்டர் கேட்கறது அப்படிங்கிறாரு. சரி நீயாவது கொட்டேஷன் கொடுத்து அந்த கொட்டேஷன்ல ஒரு கையெழுத்தாவது வாங்கினியா அக்செப்டட்னா அதுவும் வாங்கலீங்க அப்படிங்கிறாரு. சரி எந்த இடத்துலயுமே வந்து அந்த வேலை கொடுத்தவர் வந்து ஒரு சிக்னேச்சரே போடாத ஒரு தொழிலையே முடிச்சு போட்டு இன்னைக்கு வந்து அவர் பணம் கொடுக்க முடியாதுன்னு எந்த விதமான ஆதாரம் இல்ல, கோர்ட்டுக்கு போக முடியல. இப்ப என்ன கண்டிப்பா பண்றது? முடியாது. அவரு வந்து இப்ப ஊட்ட விக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து எல்லாத்துக்கும் ஒரு படிப்பினைங்க. அதனால வந்து டாக்குமெண்டேஷன் நீங்க வந்து என்கொயரி நீங்க ஆஃபர் கொடுத்தாலும் சரி, ஆர்டர் வந்தாலும் சரி, ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ரெண்டே விஷயம் இப்போ வந்து சொல்ற அண்ணன் சொல்றதுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த தொழில், சிறு தொழில் ஆர் பெரிய தொழில், அக்ரிமெண்ட் கண்டிப்பா இருக்கணும். எந்த பார்ட்னரோட பண்றங்கிறது ஒண்ணு. யாரோட என்னென்ன டேர்ம்ஸ்ல பண்றது கண்டிப்பா எழுதணும். அது சொந்தத்தெல்லாம் ரெண்டாவது தூக்கி வச்சால பிசினஸ் மட்டும் முதல்ல பார்த்துக்கணும். மூணாவது பேங்க் லோன் அப்படின்னு சொல்லிட்டா பேங்க்ல எவ்வளவு லோன் வாங்க போறோம், என்ன வாங்க போறோம் அப்படிங்கறத பார்க்கணும். அதுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறோம்னா எந்த ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் அப்படிங்கறத கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கு ஏதாச்சும் கிளியர் பண்றதுனா கூட டாக்குமெண்ட் தனியா ஒரு கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி செப்பரேட்டா ப்ராப்பர்ட்டி கொடுத்துடணும். பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேங்க்ல உட்கார்ந்து பேசணும். இந்த பேங்க்ல இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு சைன் பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்றேன் 100க்கு 100% நிறைய பேரு அருமையான தொழில அருமையான வயசுல வந்துட்டு இருக்காங்க. இந்த 2 விஷயம் தான் முக்கியம். நிறைய இடத்துல வந்து ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி 10 ஏக்கரா கொண்டு போய் மொத்தமா வச்சிடறாங்க. தேவைப்படுறது 1 ஏக்கர் தான். அந்த 1 ஏக்கரை வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு அப்பா போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்து மொத்தமா பத்திரத்துக்கு கொடுத்தாரு. அவருக்கும் தெரியல, அந்த பையனுக்கும் தெரியல. இன்னைக்கு மொத்தம் 10 ஏக்கராவும் மாட்டிட்டு முடிச்சிட்டு. கண்டிப்பா நிறைய இருக்கு அந்த மாதிரி கேஸ். அதே மாதிரி சர்வீஸ் செக்டார்ல பாத்தீங்கன்னா நிறைய வந்து சர்வீஸ் பண்றாங்க. இப்போ கேண்டீன் நடத்துறாங்க அல்லது வந்து வேற லேபர் சார்ஜஸ் பண்றாங்க, எரெக்ஷன் பண்றாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுலதான் வந்து நிறைய சிக்கல் வருதுங்க. பாதி பணம் கொடுக்குறாங்க, வேலையை வாங்கிக்கிறாங்க, அப்ப லாபத்தை போட்டுறாங்க. இது வந்து இப்போ நீங்க டாக்குமெண்டேஷன், இந்த லேபர் சார்ஜஸ் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு என்னன்னா இந்த தொழில் இதுல எல்லாமே முக்கிய மூலகரம் என்னன்னா மேன் பவர். நீங்க வந்து மேன் பவர் தொழிலாளர்களை வந்து நீங்க சுமூகமான முறையிலோ இணக்கமான முறையிலோ நீங்க வச்சுக்கல அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவுதான் கோடி ரூபாய் நீங்க போட்டிருந்தாலும் பண்ண முடியாது. அதனால இந்த சர்வீஸ் சார்ஜஸ் இருந்தாலும் சரி அல்லது சர்வீஸ் சார்ஜஸுமே வந்து நீங்க வந்து ரூல்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையோ ஏதாச்சும் நீங்க அதுல வந்து கிராஸ் பண்ணி ப்ராப்பரா இல்லை அப்படின்னு சொன்னா சர்வீஸ் சார்ஜ் வந்து கண்டிப்பா அந்த டைமுக்கு முன்னாடினா கண்டிப்பா சர்வீஸ் சார்ஜ் வந்து ஹையராகி போயிடும். எப்படி நீங்க வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு வந்து பே பண்ணலினா ஃபைன் வர மாதிரி அது ஆயிரும். இது கூட வந்து என்ன லேபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னீங்க. உண்மையாலுமே சொல்றேன், இந்த தொழில்ல பேங்க் அக்ரிமெண்ட்டுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து லேபர். இன்னைக்கெல்லாம் அந்த லேபர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகி போச்சு. யாரிடமே இந்த தொழில் பண்றது அப்படின்ட்டு. நீங்க வந்து ஒரு தொழில் நடத்துறதுக்கு நீங்களே அந்த இடத்துல இருந்துட்டு பண்ண முடியாது. ஆனா எங்க இருந்தாலும் தொழில் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு. அந்த சூழ்நிலை உருவாயிருந்தாலும் எப்ப உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா அந்த தொழிலை பற்றி வல்லமை இருந்ததுன்னா நீங்க அதை பண்ணலாம். ஆனா தொழில்ல உள்ளார ஆபீஸ்க்குள்ளார என்னுடைய மச்சான போட்டிருந்தேன், மச்சானுடைய குழந்தையால போட்டிருந்தேன் அப்படிங்கிற பேச்சுக்கே இருக்கக்கூடாது. அந்த தொழிலை பொறுத்தளவுக்கு யார் போட்டிருந்தாலும் தினம் தினம் அந்த அக்கௌண்ட்ஸை டீல் பண்றது, அவங்க என்ன சைன் பண்ணாங்க, என்ன செக் கொடுத்தாங்க, என்ன டீலிங் பண்ணாங்கிறத நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா மட்டும்தான் நீங்க எம்டியா இருக்கவே முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா எம்டியா தான் மாற வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரே ஒரு பாயிண்ட் இப்ப மாமா பால்மாமா சொன்னதுக்கு நமக்கு இன்னும் டைம் வந்து 5 மினிட்ஸ் இருக்கு. क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் கொடுக்கறோமா என்னங்கறது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது. சரிங்க சரிங்க. அதனால ஒரு 8:40 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த கேள்வி பதில நான் முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் குயிக்கா நாம பண்ணிடலாம். ஆமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க ப்ளீஸ். ஒரே ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். மாமா ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும், நீங்க சொன்ன அந்த 10 ஏக்கரையே எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்களா, அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னா அந்த 1 ஏக்கர் மட்டும் தானே செட்டில்மெண்ட் பண்ணா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்மி மாமா ரேட்.
அது மாதிரி ஓகே. பண்ணாதீங்க. அதுல தான போய் செட்டில்மெண்ட் பண்ணவே வேண்டாம். எதுக்காக தான செட்டில்மெண்ட் பண்றீங்க? அந்த அதுதான் இந்த ஒரு இடத்துல ஏக்கர் மட்டும் கொடுக்கறதுக்கு அந்த இல்லைன்னா 10 அண்ணா ஏக்கரையும் கரெக்ட். ஒரு விஷயம், நீங்க எப்படி அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து நீங்க எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? தான going செட்டில்மெண்ட் எழுதிரலாம். நீங்க சொல்ற மாதிரி. How can you மாப்ள calculate going the into property? பட் 10 டீடைல் ஏக்கருக்கு என்ன டீடைல் வேல்யூ? வந்து அந்த டீடைல் 10 வந்து ஏக்கர் 1 to 1 வேல்யூங்கிறது யாரு வச்சுக்கலாம். கொடுக்கறது? 10 ஏக்கருக்கு என்ன வேல்யூ அதை 1 ஏக்கருக்கு தனியா பிரிச்சு இல்ல, எடுத்துக்கலாம். இல்லையே, கைட்லைன் அத வந்து கைட்லைன் நீங்க வேல்யூ எடுக்கலாம். டாக்குமெண்ட்ல இருந்து இந்த 10 ஏக்கர் ஒரு ஏக்கரா வந்து 5 லட்சம்னு போட்டு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய வேல்யூ அதிகமாயி போயிரும்ல. நீங்க லோனோட வேல்யூ இல்ல. இப்ப லோன் 1 கோடி ரூபாய் கேக்குறீங்க. அந்த ஒரு ஏக்கரா என்ன விலைக்கு போகும்? 10 லட்சத்துக்கு போகுமா இல்ல 5 கோடிக்கு போகுமா? இல்ல அது கைட்லைன் வேல்யூ தான் எடுத்துக்காங்க பிரதர். கைட்லைன் வேல்யூ எடுப்பாங்க. ஆமா, அவ்வளவுதான் எடுப்பாங்க. நீங்க எவ்வளவு வேல்யூ நீங்க 1 கோடிக்கு போட்டா கூட எடுக்கிறது இல்லை. ஏன்னா லோன் பர்பஸ்க்காக போட்ட மாதிரி எடுத்துக்கிறாங்க. என்ன கைட்லைன் வேல்யூ அதான் எடுத்துக்காங்க வேல்யூஷன்ல. இல்ல இருந்தாலும் இப்ப நீங்க மார்க்கெட் வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயம் பேங்க் ஆபீசர்ஸ் எல்லாம் அதுக்குன்னே கலப்பணிக்குன்னு ஆளுகளை வச்சிருக்காங்க. நான் நிறைய கேஸ் வந்து தே ஆர் ஃபைல்ட் அஃபிடவிட். அங்க வந்து கேட்போம், ஏப்பா என்ன வேல்யூ போகுது மார்க்கெட் ரேட் கைட்லைன் வேல்யூ இது ஓகே மார்க்கெட் வேல்யூ. இப்ப ஒரு கேஸ் லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 26 வந்து கலெக்டர் அதுல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங். சரி கைட்லைன் வேல்யூ உங்களுக்கு நீங்க என்ன கேட்பீங்க? நான் உங்களுக்கு கேக்குறேன். வந்து உங்க லேண்ட் அக்விசிஷன் பண்றாங்க, நீங்க எந்த வேல்யூ எடுத்தீங்க? கைட்லைன் வேல்யூ கொடுத்து உங்களுக்கு பணத்தை வாங்கிக்குங்களா மாமா? இப்ப அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கிறான். நீங்க கோர்ட்டுக்கு போய் கிடையாது. நான் தான் கேஸ்ல வைக்கல. அந்த திருநெல்வேலி ஐஓசிக்கு நான் தான் வைக்கல. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உடைய இல்ல பிரதர், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இப்ப ரெவன்யூல நமக்கு கொடுக்கறது ஃபர்ஸ்ட் கொடுக்கறது வந்து கைட்லைன் வேல்யூ கொடுக்குறான். அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போய் வாங்குறது எங்களுக்கு 30 வருஷம் ஆகி போகுது. அதுக்கு வரல எத்தனை பேர் இருக்கிறோம்? எதுக்கு 30 வருஷம்? நீங்க அதுதான் வந்து 30 வருஷம் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் இதுல வந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து 700 ஏக்கர் எடுத்தாங்க. பட் லுக் அதை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து பணத்தை பாதி அமௌண்ட் செட்டில் பண்ணிட்டாங்க. இல்லாட்டினா உள்ள தொழிலே சேர்த்து கூட மாட்டேன்ட்டான் மொத்தமா. அந்த மாதிரி ரோடு ப்ராஜெக்ட் எல்லாம் எடுக்கிறாங்க பிரதர். கைட்லைன் வேல்யூ கொடுக்குறாங்களே ஒழிய அதுக்கப்புறம் கலெக்டருக்கு ஒரு போடணும், அதுக்கப்புறம் லோக்கல் கோர்ட், அப்புறம் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட். நீங்க போய் வரதுக்குள்ள அவன் இருக்கிறது இல்ல பாதி பேர். என்ன பண்றது? மணியண்ணா துரை கந்தசாமி மணியும் கொடுத்துக்காரு. மணியில கொஞ்சம் உறுதியா இருப்பார். கொஞ்சம் ஃபீஸ் பே பண்ணுங்க வக்கீலுக்கு. அப்பத்தானுங்க இதுக்கெல்லாம் கிளாரிட்டி கிடைக்கும். அப்புறமா பேசிக்கலாம். அடுத்த முக்கியமான சமாச்சாரம் வந்துங்க, பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வரும்போது எல்டி கிளாஸ் போட்டு வச்சிடறாங்க. இதை யாரு கவனிக்காத அவர் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டாரு. நீ இத்தனாம் தேதிக்குள்ள எக்ஸிக்யூட் பண்ணலன்னா 10% புடிச்சுக்குவேன் அப்படின்ட்டு. இவர் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ண வரைக்கும் இதை பத்தி பாத்துக்கவே இல்ல. அதே மாதிரி குவாலிட்டி சரியில்லைன்னா புடிச்சுக்குவேன்னு சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் சரியா கவனிக்காத கடைசியில 6 மாசம் கழிச்சு என்னிடம் வர்றாரு. நான் சொன்னேன், நீ சப்ளை பண்ணிட்டு குவாலிட்டி அப்ரூவல் வாங்கினியாப்பா, கூட்ஸ் அப்ரூவல் நோட் வாங்கினியா, கூட்ஸ் அக்செப்டன்ஸ் வாங்கினியான்னா வாங்கல. டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒண்ணு இல்ல. நீ வந்து அக்செப்டன்ஸ் வாங்காத வந்தீங்கன்னா எப்படி கோர்ட்ல நிக்கி? இது ஒண்ணு. அதே மாதிரி எல்டி கிளாஸ் அந்த டேட்ல வந்து நீ கரெக்டா டெலிவரி பண்ணலன்னா அந்த எல்டி கிளாஸ் அப்ளை ஆகத்தான் செய்யும். அது வந்து காரணம் நான் இல்லைங்க, அவரு டயத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கல, அதனாலதான் இது டிலே ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீ அப்பவே வந்து அவர்கிட்ட அதை ரெக்கார்ட் இன் டைம் வித்தின் த டைம் வந்து யூ எதுக்குன்னா அது ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். that is called general class act. within the 3 days or 5 days 7 days குள்ளார ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டீங்கன்னா that is enough. அதே மாதிரி நீ வந்து சப்ளை பண்ணலன்னா அவரு மட்டும் டைம் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டாருல்ல. அவர் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னது நீ ஏன் ரெக்கார்டு பண்ணல? நீங்க இத்தனாம் தேதி கொடுக்கணும், நான் டிலேடு பை 1 மந்த்னா ஆட்டோமேட்டிக்கலி கோர்ட்ல அந்த 1 மந்த் டிலே வந்து உனக்கு அலவுட் எல்டி கிளாஸ் அப்ளை ஆகாது. இல்ல கண்டிப்பா கரெக்ட். 100% சைடு வந்து என்ன டிலேஸ் இருக்குதோ அதே டிலேஸ் வந்து நாம எடுத்துக்கலாம். நாளைக்கு கோர்ட் ஆஃப் லால போகும்போது அப்பதான் அந்த பாயிண்ட் ஸ்டாண்ட் ஆகும். ஆனா உங்களோட டாக்குமெண்ட் இல்ல. இப்படி பல பிரச்சனைகள் வந்து ஓடிட்டு இருக்குதுங்க. இதுக்கெல்லாம் டீடைலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வக்கீல் ஃபீஸ் கொடுத்து அப்புறமா பாத்துக்கலாம். இந்த பேமெண்ட்ல வந்து இதுதான் பிரச்சனை. ஆனா இந்த எம்எஸ்எம்இல 45 டேஸ்ல எல்லா கம்பெனியும் கொடுத்துடணும், இல்லன்னா அவங்க புக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அது மணி அண்ணனும் சொல்லலாம், வக்கீலும் சொல்லலாம். இல்ல எனக்கு நான் எம்எஸ்எம்இனே சொல்லிட்டீங்க. அது யாருது? கவர்மெண்ட் ஆல்ரெடி அவன் கிளாஸ் கான்ஸ்டிடியூஷனல் கிளாஸ்ல வச்சிருக்கான். நான் ஒண்ணும் இல்லாதே நான் போய் நீங்களும் நானும் கையெழுத்து போட்டு வந்துட்டு எம்ஓயு சைன் பண்ணணும்னு சொல்லி பேங்கோட போய் நம்ம சைன் பண்ணிடுறோம். ஆனா எம்எஸ்எம்இ கஸ்டமர் பேமெண்ட்டுங்க. கஸ்டமர் பேமெண்ட்டுங்க. பர்ச்சேஸ் சப்ளை 45 நாள்ல பெரிய கம்பெனிகள்லாம் இனிமேல் ஹோல்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஓரளவுக்கு ஒரு 50 to 60% எல்லா பெரிய கம்பெனிகள்லாம் கரெக்டா கொடுத்துறாங்க. 45 டேஸ்ல கொடுத்துறாங்க. இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. நிறைய பேர் வந்து அதை வந்து அதுக்குதான் பிரதர் இப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு அவனுக்கு 45 டேஸ்ல பேமெண்ட் கொடுக்க முடியாதுன்னா என்ன பண்ணா, அவன் டெலிவரி எடுக்கிறதுல உங்க இடத்துல இருந்து என்னைக்கு வேணுமோ அன்னைக்கு முத நாள் வந்து எடுத்துட்டு போறான். ஜிஆர் நோட்டு கொடுத்தது தானே உங்களுக்கு கணக்கு.
அதான் நீங்க ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுட்டு அவனுக்காக இங்க ஸ்டாக் யார்டு அங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே இப்ப அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பெரிய கம்பெனி எல்லாம். ஆமாங்க. அதுக்கு அழகா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கண்ணா, வெண்டார் மேனேஜ் இன்வென்ட்ரின்னு. அது வேற. இல்ல, எனக்கு அதுக்கு எனக்கு அதுக்கு அமெரிக்காவுல போய் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க. ஆ. அங்க ஒரு ஹூஸ்டன்ல ஒரு கம்பெனி வந்து நான் இன்வென்ட்ரி வச்சுக்க மாட்டேன், நீ லோக்கல் குடோன வாடகைக்கு எடுத்து இங்க வச்சுக்கோன்ற இன்வென்ட்ரிங்கிறான். மை குட்னஸ். அந்த லால இருந்து தப்பிச்சுக்கிறது. ஆமா, அதேதான் அவனுக்கு அதே பிரச்சனை அதேதான் தான். இப்ப கம்பெனிஸ் எல்லாம் டிவிஎஸ்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் ஆமாங்க. நீங்க சொல்றதேதான், என்ன எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு வேணுமோ அதைத்தான் நீ கொடுக்கணும், ஆமா. மீதி எல்லாம் உன்கிட்ட இருக்கணும், நான் இங்க அனுப்பாதேன்னு சொல்லி பண்ணிடுறானுங்க. இல்ல நீங்க இல்லாட்டினா உனக்கு சொல்ற லாஸ் வரும் இல்ல. கண்டிப்பா they are going to beat out so many issues. They are ஆமா. rightly they are doing that. ஆமா, இல்ல. அதனால வந்து அதுல எல்லாம் நிறைய வந்து நுணுக்கங்கள் இருக்குது. இது எல்லாருமே வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். இது பெரிய கம்பெனி இல்லைங்க, எம்எஸ்எம்இக்கு இது அப்ளிகபிள். இப்ப எம்எஸ்எம்இ அவன் ஒரு இன்னொரு எம்எஸ்எம்இ வாங்கி 45 டேஸ்ல கொடுக்கலன்னா ம். அவனுக்கும் டிஸ்அலவன்ஸ் தான் அது, பிளஸ் இன்ட்ரெஸ்டோட பே பண்ணணும். So, கடைசியில பார்க்க போனீங்கன்னா எல்லாமே டாக்குமெண்டேஷன் ப்ராப்பரா இருந்தா தான் முடியும். ஆமா. அதே மாதிரி ஆர்டர் ஃபார்ம் வந்து நீங்க ஓரலா வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்தா கூட அவங்க ஆர்டர் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீங்க ஒரு ஆர்டர் ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு வந்துருங்க. நீங்க அது ஆர்டர் ஃபார்ம்ல ஒரு சைன் உங்க ஃபார்ம்லயே போட்டு வாங்கிக்கலாம். அவரு கம்பெனி சீல் ஆனா சீல் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த சீலையே நீங்க அடிச்சு எடுத்து வந்துடலாம். அவர் ஆர்டர் போட்டு டைப் பண்ணி உங்களுக்கு அனுப்பணுங்கிறது கிடையாது. எனக்கு நாளைக்கே வேணும் துரை, அர்ஜென்ட், நீங்க போனோன்னு அனுப்புங்கன்னா துறையும் 25 லட்சம் ரூபாய்க்கு ஏத்தி விட்டுருவாரு. ஆர்டர் அங்க போய் சேர்ந்தோன்னா அதுக்கப்புறம் டிலே ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஒரு அவசரத்துல வியாபாரம் பண்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நீ பர்ச்சேஸ் ஆர்டர் இல்லாம நீ கொடுத்தீங்கன்னா ஜிஆர்னோட கனெக்ட் பண்ண முடியாது. ஆமா. அல்டிமேட்டா உங்களுக்கு பேமெண்ட்டும் வரப்போறதுல அது ஆமா, பெரிய கம்பெனில. சார் அதே நடராஜன் பேசுறேன் சார், டெல்டா சிஎன்சி. 1 மினிட். இந்த 45 டேஸ் எம்எஸ்எம்இல இப்போ என்ன ஒண்ணு ஃபைனலா சொல்றாங்கன்னா சார், இப்போ அட்லீஸ்ட் இயர் ஃபுல்லா, இப்போ ஃப்ரம் ஏப்ரல் 1 டு மார்ச் 31 க்ளோஸ் பண்றப்ப ஃபினான்சியல் இயரை, அப்போ வந்து நம்ம கேர்ஃபுல்லா 45 டேஸ்க்கு ஹையரா வச்சு கூடாது. இன் பிட்வீன்ல மானிட்டர் பண்றதுக்கான பெரிய சிஸ்டம் இல்ல எம்எஸ்எம்இல. பட் லார்ஜ் ஸ்கேல்ல அதை பாக்குறாங்க. பட் நீங்க நீங்க அக்கவுண்ட்ஸ் க்ளோஸ் பண்றப்ப அட்லீஸ்ட் நீங்க அந்த 45 டேஸ் கட் ஆஃப் பண்ணி காமிக்கணும். அதை விட நீங்க புக் மைக்ரோ அண்ட் ஸ்மால் பேமெண்ட் நீங்க வச்சுக்க முடியாதுங்க. மீடியம் கார்ப்பரேட்ஸ் வச்சுக்க முடியாது. வச்சா எக்ஸ்பென்சஸ் ஆர் டிஸ்அலவுட். ஏன்னா இல்ல, ஆமா, டோட்டல் எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலவுட். இப்ப நடராஜன் சொல்றது கரெக்ட். இன்வெர்டின்னு விட்டுறலாம் நடராஜன். எண்டாவது இயர் வந்து ஏஜ் ஆஃப் தி இது கொடுக்கணும். டேட்டாஸ் ஏஜ் கொடுக்க போது கரெக்ட் ஏஜிங்ல தான் சார். அது இந்த ஏஜிங்ல உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துரும். ஆமா ஆமா, எனக்கு அதுதான் ப்ராப்ளம் வருது. அதுலயும் நாங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரு வேலை எல்லாம் பண்ணோம். லாஸ்ட் இயர் எல்லாத்துக்கும் ஒரு செக் போட்டு கொடுத்துட்டோம். அத வந்து செக் போட்டு இஷ்யூ பண்ண மாதிரி. இல்ல அது இந்த வருஷம் அதை எடுத்துட்டு பேங்க் ஸ்டேட்மென்ட்ல அது டெபிட் ஆயிருக்கணும். உங்க இதுல பேமெண்ட் கொடுத்துருங்க. பேங்க் ஸ்டேட்மென்ட் ப்ரொடியூஸ் பண்ணுப்ப. கரெக்ட் சார். இப்ப அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து அதுக்கு வந்து எவிடன்ஸ் கொடுக்கணும். அது வந்து அது தனி சப்ஜெக்டாவே வச்சுக்கலாங்க. அதுக்கு வந்து ஒண்ணு நான் வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கமிஷனர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறார், அவர் ஒரு நாள் பேச சொல்லலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா. அது ஒரு பெரிய, இப்போ நாங்கெல்லாம் மீடியம் ஸ்கேலுக்கு வந்துட்டோம் ஸ்மால்ல இருந்து. பட் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. எனக்கே ஒரு 25-30 சப்ளையர் இருக்காங்க. பட் அது மேனேஜ் பண்றது ரொம்ப டஃப்பா இருக்கு சார். அது எப்படி சொன்ன மாதிரி இதை இன்னும் ஒரு வாரத்துல அது வச்சுக்கலாம். அந்த 31 முன்னாடி வச்சுக்கலாம். கண்டிப்பா வைங்க சார். அது இம்பார்ட்டன்ட். வச்சிடலாம். அடுத்தபடியா வந்து வணக்கங்கண்ணா, ஈஸ்வரங்கண்ணா. ஒரு சின்ன வணக்கம். சொல்லுங்க. ஆனா இப்ப இந்த எம்எஸ்எம்இ பேமெண்ட் வந்து இந்த 45 டேஸ்ல குடுக்குறங்கிறது நிறைய கம்யூனிகேஷன் வந்து மேண்டேட்டரியா இல்லையானு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கோயம்புத்தூர்ல ஆடிட்டர்ஸும் கன்ஃபியூஸா தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வர போறாங்கன்னா இதெல்லாம் நம்ம 2-3 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஈஸ்வரன் அண்ணா சொல்லுங்க. டெலிவரி அக்னாலஜ்மெண்ட் வாங்கி இருக்கணும். கரெக்ட். கூட்ஸ் ரெசிப்ட் நோட் இருக்கணும். அண்ணா இப்போ நீங்க அக்செப்டன்ஸ் இருக்கணும். வித்தின் த டைம் லிமிட் நீங்க சப்ளை பண்ணிருக்கணும். இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல கோட்டை விட்டு இருந்தாலும் அவன் வந்து இஸ் நாட் லயபிள் டு பே வித்தின். ஏன்னா இது எந்த இடத்துல வருதுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாற, அது கணக்கு மாறதான். அந்த கணக்கு மாற ஃபாலோ பண்ணி ஆகும். நான் இப்போ வந்துங்க நாம குஜராத்ல இருந்து மெட்டீரியல் வாங்குறோம். இதெல்லாம் கரெக்ட்டா மெட்டீரியல் வாங்குறோம். நாம அக்னாலஜ்மென்ட் கொடுக்கிறது இல்லைங்க அவங்களுக்கு. அதே மாதிரி நாம இங்க இருந்து நாம
பூனேக்கு அனுப்பணும்னா அவங்ககிட்ட அக்னாலேஜ்மெண்ட் நம்ம திருப்பி வாங்குறது இல்லைங்க கம்பெனிக்கு. அப்போ பையர்கிட்டையும் வாங்குறது இல்லை, செல்லர்கிட்டையும் நம்ம பை பண்ற இடத்துலயும் வாங்குறது இல்லைங்க. என்னங்க இண்டஸ்ட்ரீஸ் கமிஷனர் கிட்ட போனா முதல் கேள்வி கூட்ஸ் அக்செப்டன்ஸ் நோட் இருக்குதான்னு தான் கேக்குறான். நீ கொடுத்த கூட்ஸ அவன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டானா, அதுல இருந்துதான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. கமிஷனர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்து வெரி ஸ்ட்ரிக்ட்டுங்க. அது மட்டும் இருந்தா போதும், உனக்கு நான் பணம் வாங்கி கொடுக்குறேன். நாங்க பணம் வாங்கி இருக்கிறோம் 2 பார்ட்டி கிட்ட இருந்து. 25th முன்னாடி இதுக்கு ஒரு செஷன் போட்டலாம், நான் ஏற்பாடு பண்றேன். பண்ணுங்க. இது கொஞ்சம் கிளாரிட்டி கண்டிப்பா வேணுங்க. இல்ல 25th முன்னாடி இந்த ஃபைனான்சியல் இயர் முன்னாடியே நம்ம 25th 24 25th ஒரு ஏற்பாடு பண்றோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க நிறைய பேருக்கு. அடுத்த இது வந்துங்க இந்த ஸ்பெசிபிகேஷன் ஆஃப் கூட்ஸ், குவாண்டிட்டி, பிரைஸ், பேக்கிங் காஸ்ட், டெலிவரி சார்ஜஸ், டைம் ஆஃப் டெலிவரி, பிளேஸ் ஆஃப் டெலிவரி, இன்ஸ்பெக்ஷன் கிளாஸ், டிரான்சிட் இன்சூரன்ஸ், வாரண்டி, கேரண்டி, இது எல்லாமே வந்து அதுக்குள்ள வருதுங்க. அதுக்குள்ள வித்தின் திஸ் பெரிய சப்ஜெக்டா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும். இதெல்லாமே நம்ம கரெக்டா பண்ணிட்டோமா அப்படின்னு. நீங்க பர்ச்சேஸ் ஆர்டர் வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, அல்லது நீங்க வந்து சப்ளை பண்ணாலும் சரி, இது வேணும். சரிங்க. அடுத்த பாயிண்ட் வந்துங்க பர்ச்சேஸ் ஆஃப் அசெட்டுங்க. இதுல வந்துங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாத எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய ஆன்செஸ்ட்ரல் டாக்குமெண்ட் வந்து கிராம நத்தம் அல்லது வந்து இது வந்து இனாம் லேண்ட் அப்படிங்கறதெல்லாம் பிரச்சனை வருதுங்க. முதல்ல லோன் கொடுக்கும் போது ஒண்ணும் அதெல்லாம் மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதுக்கு இல்ல ஒன்ஸ் வந்து லோன் எல்லாம் இஷ்யூ பண்ணிட்டாங்க, லோன் இஷ்யூ பண்ணது பின்னாடி அப்படிங்கிறதுங்கிறது இல்லை. இந்த இடத்துல நீங்க உண்மையாலுமே இனாம் நத்தம் எல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமாலாம் வந்து என்கம்பரன்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். 100க்கு 100 மடங்கு என்கம்பரன்ஸ்ல எல்லாமே வந்து நத்தமா இருந்ததுனாலும் சரி, இனாமா இருந்தாலும் வச்சுட்டு வாங்கிட்டாங்க. கரண்ட் புக்ல வந்து பட்டா இருக்கு. அதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால அந்த லேண்ட் வந்து இல்லைங்க, நான் ஒரு சின்ன நத்தமா இருந்து கன்வெர்ட் ஆயிருக்குது. இல்ல கன்வெர்ட் ஆகுறதுனா கூட 1978 79க்கு முன்னாடி தாங்க நான் அதெல்லாமே வந்து எல்லாமே ஒரு மறுசீரமைப்புன்னு சொல்லிட்டு ரீசர்வேன்னு சொல்லிட்டு அப்பதான் நமக்கு ஆர்எஸ்ன்னு வந்து கொடுத்தாங்க. அது வந்த போதுதான் எல்லாம் மாத்திருப்பாங்க. ஆனா வந்து நத்தம் அப்படிமே இருக்கிறது வந்து எதெல்லாம் நத்தம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம பயன்பாட்டில் இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நாம ஓட்டிட்டு இருப்போம், காட்டுக்குள்ள ஓட்டிட்டு இருப்போம், நம்ம காட்டோட சேர்த்து ஓட்டிட்டு இருப்போம். அப்புறம் இனாம்ங்கிறதெல்லாம் வந்து வேற யாராச்சும் வந்து மிலிட்ரியில இருந்து கொடுக்கறதோ அல்லது ஏதாச்சும் ஒரு மிலிட்ரியில இருந்திருப்பாங்க, அதுக்காக கொடுத்திருப்பாங்க, கோவில் இதுக்காக வந்து வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இனாம் இருந்துட்டு இருக்கும். அதெல்லாம் கோவில் லேண்ட் இதெல்லாமே வந்து நம்ம ஆக்குபை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பா கோர்ட் ஆஸ் பர் டுடேஸ் பிரகாரம் வந்து அதெல்லாம் செல்லவே செல்லாது. கண்டிப்பா இனாம்னா கோவிலுக்கு கண்டிப்பா சேர்த்துன்னு சொல்லிட்டு இப்ப இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து முன்னாடி 100 மடங்கு அதுல நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த இதுல வந்து நிறைய ஜிஓவே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க ஹெச்ஆர்என்சில இருந்து. ஆனா நத்தம் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சீக்கிரம் நீங்க சொல்ற மாதிரி வந்து பட்டா வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஒன்ஸ் பட்டா இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா யூ ஹேவ் அ ரைட் டு ஃபார் யூட்டிலைஸ். அதை வந்து நீங்க எதுவுமே அவங்க இது பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது. ஏன்னா நத்தங்கிறது உங்களுடைய புறம்போக்கு லேண்டா இருக்கிறத நீங்க யூஸ் பண்ணி மரமாவோ செடியோ வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இது லேண்ட் மட்டும் இல்ல, நீங்க பிளான்ல மெஷினரிஸோ அசெட்டோ எதை வாங்கினீங்கனாலும் அதனுடைய பூர்வீகத்தை கொஞ்சம் பாத்துக்கணும். ஏற்கனவே ஒரு பேங்க்ல கண்டிப்பா பார்க்கணும். மதர் டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா பார்க்கணும். மதர் டாக்குமெண்ட் இன்னொருத்தருக்கு வித்துறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆல்ரெடி ஐபாத்திகேட்டட் டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு அது வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்து நோட்டீஸ் கொடுக்குறான். இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்குதுங்க. வில்லங்கத்திலே வராதுங்க. நான் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வில்லங்கத்துல வரது இல்ல, என்கம்பரன்ஸ்ல வராது. ஆமாங்க. அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வராது. பட் மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் அதனுடைய ஆரிஜின் தெரியணும். நோ அது அப்படி இல்லைங்கன்னா ரெஜிஸ்டர் இருக்குது. 2 கேள்விங்க. இல்ல ஒரே ஒண்ணு, அந்த டாக்குமெண்ட் எப்படி வராதுன்னு சொன்னீங்கன்னா தான செட்டில்மெண்டாவோ அல்லது ஏதாச்சும் இந்த என்ன டாக்குமெண்ட் செட்டில் பண்றீங்களோ அந்த ரெஜிஸ்டர்ல போயிடும். அதனால வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வில்லங்கத்துல ஒரு சில ப்ராப்பர்ட்டி வராது. அதனால வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். क्वेश्चन அண்ட் ஆன்சர் போயிடலாங்களா? அடுத்தபடியா ஒரே ஒரு நிமிஷம். அடுத்தபடியா ஒரு முக்கியமான பாயிண்ட் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். அதுல நிறைய வந்து லிட்டிகேஷன் வருது. அதை பத்தி நாம ஒரு செஷன் தனியா வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இன்சூரன்ஸ்லயும் நிறைய வந்து பிரச்சனைகள் வருது. அதைய பத்தி ஒரு செஷன் தனியா வைக்கலாம். அதனால இந்த எம்ப்ளாய்மெண்ட் டேர்ம்ஸ், இன்சூரன்ஸ், இந்த பேமெண்ட் ஆஃப் எம்எஸ்எம்இ நம்ம ஒரு தனி செஷனா வச்சுக்கலாம்.
ஓகே, we'll do it. தேங்க்யூ மேம். Thank you very எல்லாருக்கும் much. வணக்கம். எல்லோருக்கும் நன்றி. இரவு வணக்கம். மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்.